சி இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அகைன் ரிமைண்ட் பண்றேன். இப்போ நாம இருக்கோம்ல, நமக்கு முன்னாடி 2 தலைமுறைக்கு முன்னாடி நீங்க குழந்தைங்க எப்படி இருந்தாங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா தெரியும். நிறைய குழந்தைகளோட கால் எப்படி இருக்கும்? நடக்கவே முடியாது. கால் சரியா இருக்காது. என்ன ரீசன்? போலியோ அட்டாக் ஆயிருக்கும். சி 1970s நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் வருஷம் 2 லட்சம் குழந்தைகள் அட்டாக்டு பை போலியோ அட்டாக் கேசஸ் மட்டும் வருஷம் 2 லட்சம் கேஸ். இது கூட மீசல்ஸ் ஜஸ்ட் ஒரே வருஷம் தான். பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த குழந்தை இறந்து போடும். ஸோ அந்த காலத்துலலாம் ஒரு குழந்தைய ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் காப்பாற்றுறது பெரிய விஷயம். இதுதான் இந்தியாவோட 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ். பட் இது எல்லாமே 2 தலைமுறைக்கு முன்னாடி. பட் இப்போ இந்தியாவோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 2011 இருந்து இந்தியாவில் யாருக்குமே போலியோ அட்டாக் ஆனது கிடையாது. போலியோ ஃப்ரீ இந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அண்ட் அடுத்த ஒரு 3 வருஷத்துல 2015 டெட்டானஸ் எலிமினேட்டட் அண்ட் ஆல்சோ மீசல்ஸோட டெத்தை 90% குறைச்சாச்சு. அப்போ இந்த டிராஸ்டிக் சேஞ்சுக்கான மெயின் ரீசன் யார்? ஒன்னே ஒன்று தான், வேக்சினேஷன். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு அம்மா வந்து குழந்தை தூக்கிட்டு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போறாங்க. எதுக்கு? வேக்சின் போடுறது. இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ஈவெண்ட்டை அப்படி ஜூம் அவுட் பண்ணி இந்தியா முழுக்க வச்சு பாருங்களேன், எத்தனை பேர் வந்திருப்பாங்க யோசிக்க முடியுதா? ஒரு வருஷத்துக்கு மட்டும் 2.5 கோடி குழந்தைங்களுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வருஷம் வேக்சின் போடுது. அதே அளவுக்கு ஒரு 3 கோடி அம்மாக்களுக்கு, பிரெக்னெண்டா இருக்கிற அம்மாக்களுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க. சரி, லாஜிக் புரியுதா? இந்த ஒரு அம்மா பிஹெச்சி போடுறாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் வராங்க, வேக்சினேஷன் போட்டுக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க. பட் இந்த மாதிரி வருஷம் கோடிக்கணக்கான குழந்தைங்களுக்கு பண்ணணும்னா என்ன தேவை? ஒரு சிஸ்டம் தேவையில்ல. அப்போ இந்தியாவில் இந்த ரிசல்ட் பார்த்தோம்ல, 2011 போலியோ ஃப்ரீ, அப்புறம் டெட்டனஸ் மீசல்ஸ்லாம் பார்த்தோம்ல. இந்த ரிசல்ட்டுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சிஸ்டம் தான். அதோட பேர் என்ன? யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், சிம்பிளா யூஏபின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ஒரே ஒரு சிஸ்டம் வருஷம் இந்தியா முழுக்க எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் வேக்சின் போடுறாங்க. சரி, யோசிச்சு பார்க்க முடியுதா? அந்த ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வேக்சின் போட வராங்கன்றது ஒரு நார்மல் ஈவெண்ட், ஒரு ஆர்டினரி ஈவெண்ட், ஒரு நார்மல் ஈவெண்ட். பட் அதே ஈவெண்ட்டை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா அம்மாக்களும் கரெக்டான டைம்ல குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேக்சின் போட்டு சேஃபா வீட்டுக்கு வரதுன்றது ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பண்றாங்கன்னா அது எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ண முடியாது. இது எல்லாமே பார்ட் ஆஃப் யூஐபி. அப்ப இந்தியாவில் வேக்சினேஷன் போடுறது விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல, சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்ல. ஸோ இந்த யூஐபியோட ரிசல்ட் தான் இந்த பாயிண்ட். 2014 இருந்து 2021 நம்ம ரீச் ஆகும்போது ஒரு குழந்தை பிறந்தா சைல்டு மார்டாலிட்டி சொல்லுவாங்கல்ல, ஒரு 5 வயசுக்குள்ள பிறந்த குழந்தை இறந்து போகும்ல. ஸோ இந்தியாவில் ஒரு 1000 குழந்தை பிறகுதுன்னா 5 வயசுக்குள்ளேயே ஒரு 45 குழந்தை இறந்து போடும். பட் 2021 ரீச் ஆகும்போது 45ல இருந்து 31 டெத்தை குறைச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தா இது விக்டரி மாதிரி தெரியும். பட் இந்த விக்டரியை ஸ்டெபிலைஸா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன்? டக்குன்னு வந்துடும், இன்னொரு நோய் வரும். அப்ப நீங்க ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் வேக்சின் தரது விஷயம் கிடையாது. அதை ஃப்ரீயா கேச்சு, அடுத்த ஒரு வேக்சின் போட்டு சரியா கேச்சு, டெத்தை குறைச்சிட்டே வரும். அடுத்த வருஷம் ஆகலாம், வேற நோய் வரும். அப்ப யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்? நம்ம அப்டேட் பண்ணணும். வேற எதெல்லாம் முக்கியமான நோய் அதை லிஸ்ட் பண்ணலாம். அதை லிஸ்ட் பண்ணி அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணி ஆகணும்? குழந்தைகளை சேஃப் கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ யூஏபியில் முக்கியமான 12 டெட்லி டிசீஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த 12ல 11 இந்தியா முழுக்க ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் எண்டமிக், சில ஊர்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்ல தான் டெட்டனஸ், மீசில்ஸ், ரோட்டா வைரஸ், கான்ஜுகேட், ஜப்பானீஸ் என்செஃபலைட்டிஸ்னு ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸும் குழந்தைங்களை அட்டாக் பண்ணாத மாதிரி வேக்சின் போட்டு சேவ் பண்றோம். பட் எவ்வளவுதான் வேக்சின் போட்டாலும் அகைன் ஃபிளாஷ்பேக், ரொம்ப காலமா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வேக்சின் போட்டுருக்காங்க. பட் 2014 பார்க்கும்போது 62% குழந்தைங்க மட்டும்தான் வேக்சினேஷன்ல கவர் ஆயிருக்காங்க. யோசிக்க முடியுதா? ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம்ல, இந்த எல்லா நோய்க்குமான வேக்சினை கரெக்டாக ரெகுலராக போடணும்ல. அப்போ எல்லா டோஸும் எத்தனை குழந்தைங்களுக்கு ரீச் ஆயிருக்கு? 100ல் 62 பேருக்கு தான். அப்போ என்ன முடிவு பண்றோம்? செட் ஆகாது. நம்மளுடைய யூஐபியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது மெத்தடை அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தோம்? மாசத்துல ஒரு நாள் இல்ல வாரத்துல 2 நாள் ரொட்டீனா ஒரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போனா வரலாம் சொல்லியாச்சு. லாஜிக் புரியுதா? ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இந்த நாளைக்கு இந்த டேட்ல எப்போனா வரலாம் சொல்லியாச்சு. அப்ப என்ன ஆகும்? சில பேர் வருவாங்க, சில பேர் மறந்துடுவாங்கல்ல. அப்ப யூஐபியோட பிலாசபி, ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல. அவங்க வந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா நோ வேக்சின். அப்போ இதோட இம்பாக்ட் தான் அது 62%. கரெக்டா? இந்தியாவில் குழந்தைகளை ஜஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் விட்டா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் உள்ள வரும், அப்டேட் பண்ணலாம் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். மிஷன் இந்திரா தனுஷ் 2014 என்ன பண்றாங்க? வழக்கமான மெத்தட் தேவையில்ல, வேற மாதிரி பண்ணலாம். வேற மாதிரி மீன்ஸ் கேம்பெயின் பண்ணுவோம். வீட்டுக்கு போய் சர்வே எடுப்போம். மாசம் ஸ்பெஷல் ரவுண்டு போகலாம். யோசிக்க முடியுதா? வீட்டுக்கு போயிட்டு யாருக்கு வேக்சின் போடல, எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேக்சினேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு யார் தேவை? ஆஷா ஒர்க்கர்ஸ் தேவை, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் தேவை, பஞ்சாயத்து தேவை. ஸோ இவங்களை பயன்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்போ மிஷன் இந்திரா தனுஷோட சக்சஸ் எங்க இருக்கு? அதோட பிலாசபியில் பேரண்ட்ஸ் வருவாங்க, வெயிட் பண்ணாதீங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க போங்க. ஸோ இது என்ன ஆகுது? இந்த ஐடியா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, கவரேஜ் அதிகமாகுது. இப்போ அடுத்த அப்டேட் அகைன் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இன்னும் ஷார்ப் ஆக்குறாங்க. 2017 இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ் மிஷன் இன்னும் டீப் ஃபோக்கஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபோக்கஸ் ஆன் ஹை ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ், ட்ரைபல் ஏரியாஸா இருக்கலாம், ஸ்லம்மா இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எந்த குழந்தைங்க மிஸ் ஆயிருக்காங்களோ மிஸ் ஆன குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. யோசிக்க முடியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஓகே, சக்சஸ் 60% ஓகே. அடுத்த யார் வரா? மிஷன் இந்திரா தனுஷ். அப்போ என்ன ஆயிடுச்சு? 90% கவர் ஆயிடுச்சு. மிச்சம் ஒரு 10%. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 10% மட்டும் டீஃபோக்கஸ் பண்ணலாம், இன்டென்சிஃபைடாக பண்ணலாம். சரி, ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்
இந்த இன்டென்சிஃபைடு வார்த்தையை இன்னொரு ஆங்கிள் பார்க்க முடியும். 2018 அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, கிராம் ஸ்வராஜ் அபியான், அதாவது ஸ்பெஷல் வில்லேஜ் அவுட்ரீச் ப்ரோக்ராம். ஒவ்வொரு வில்லேஜும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல எல்லா வீடுகளுக்கும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடைச்சிருக்கா செக் பண்ணுங்க. ஸ்கீம் பேர் என்ன? சௌபாக்யா. ஓகே, அதே வீட்டுல சமையல்ல எல்பிஜி இருக்கா, கேஸ் செக் பண்ணுங்க. உஜ்வாலா யோஜனா அடுத்து. பட் இது எல்லாத்தோட எது முக்கியம்? வீடு முக்கியம். 3வது பாயிண்ட், ரூரல் ஹவுசிங், பிஎம் ஆவாஸ் யோஜனா. அடுத்து எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, ஜன்தன் யோஜனா. 4வது, அடுத்த வில்லேஜ்ல எல்லார் வீட்லயும் இன்சூரன்ஸ் அதிகமாக்கணும், இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ ஒவ்வொரு வில்லேஜா இந்த 5-6 விஷயங்கள் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு வில்லேஜ்னு இருக்குன்னா இந்த விஷயங்களை கிடைச்சிடணும். ஒரு வீடு இருக்கணும், கரண்ட் இருக்கணும், கேஸ் இருக்கணும், பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். பட் இது மட்டும் பத்தாது, இது கூட வேக்சினேஷன் ஆட் பண்ணிக்கலாம். யோசிக்க முடியுதா? மிஷன் இந்திரா தனுஷ் 90% சக்சஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன? கிராம் ஸ்வராஜ் அபியான் கூட லிங்க் பண்ணியாச்சு. அப்போ எல்லா வில்லேஜ்லயுமே எல்லா ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த பேசிக் ஸ்கீம் சொல்றதுக்கு போவாங்க. அது சொல்லும் போதே இந்த ஸ்கீம் பத்தி சொல்லிடுறோம். இதை பத்தி வேக்சினேஷன். அப்ப என்ன ஆகுது? எல்லா வில்லேஜ்லயும் எல்லா வீட்லயும் வேக்சினேஷனை பத்தி டீப்பா ஆகுது, வாய்ஸ் போகுது. ஸோ யூஐபி, எம்ஐ, இன்டென்சிவ் எம்ஐ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 90% மேலே கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப முக்கியமான சேலஞ்சஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? சேம். சில ஃபேமிலி என்ன ஆகும்? மைக்ரேஷன் ஆவாங்க, வீடு மாற்றுவாங்க, வேற ஊருக்கு போவாங்க. அப்போ அவங்கள ட்ராக் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. அண்ட் வழக்கம் போல எவ்வளோதான் சொன்னாலும் அந்த அவேர்னஸ் கடைசி வரைக்கும் ரீச் ஆகல. லோ அவேர்னஸ். அப்படியே ரீச் ஆனாலும் ஊசி போடுறதுக்கு தயங்குறாங்க, வேக்சின் ரெசிஸ்டன்சி. அப்போ இந்த 3 ப்ராப்ளம்னால யூஏபியை வேக்சினேஷனை 100% சக்ஸஸ் ஆக்க முடியல. அப்போ இந்த சேலஞ்ச் எப்படி சரி பண்ணலாம்? கவர்மெண்ட் அடுத்த லெவல் யோசிக்குது. நம்ம ஸ்கூல்ல டீச்சர் பண்ணுவாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? டெய்லி அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. அதில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வரலையோ அவங்கள மார்க் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல, சேம் லைக் தட். ஸோ யாருக்கு இது வரைக்கும் ஒரு டோஸ் கூட போகல, 0, அவங்கள பிடிக்கலாம். 0 டோஸ் அவுட்ரீச். 0 டோஸ் அவுட்ரீச்சோட மெயின் டார்கெட் யாரு? அன்வேக்சினேட்டட் சைல்டு. இது வரைக்கும் வேக்சினே போடாம ஏமாற்றிருந்த குழந்தைகள். ஸோ என்ன பண்ணியாச்சு? இந்த மெக்கானிசத்தால ஓரளவுக்கு அந்த குழந்தைகளை பிடிச்சாச்சு, வேக்சின் போட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் லெவல். பட் அடுத்து என்ன பண்ணியாகணும்? ஸோ குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கண்டுபிடிச்சு வேக்சின் போட்டாச்சு. அடுத்த லெவல் உங்களை ட்ராக் பண்ணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இவங்க ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க, ஊர் மாறிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் ட்ராக்கிங் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் வேக்சின் போடுறோமோ ஆப்ல என்ன பண்ணலாம்? அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த வேக்சின் எப்போ போடணுமோ ரிமைண்ட் பண்ணிக்கலாம், மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஓகேல? என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறோம், வேக்சின் போட்டாச்சு, அடுத்த ரவுண்டுக்கு வரணும். அது என்ன பண்றோம்? ட்ராக் பண்ணி மெசேஜ் அனுப்பியாச்சு. அடுத்த சேலஞ்ச், இந்த குழந்தைங்க எங்க இருப்பாங்க? டவுன்ல இருப்பாங்க, ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருப்பாங்கல்ல. அப்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு அந்த ஊசி போடுறோம்ல, இந்த வேக்சின், அது குவாலிட்டி இல்லைனா வாட் இஸ் குவாலிட்டி ஹியர்? மோஸ்ட்லி வேக்சின் என்ன பண்ணணும்? நீங்க பார்த்துருப்பீங்க, கோல்டு ஸ்டோரேஜ் வச்சிருக்கணும். அப்ப கோல்டு ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு சிட்டில இருந்து ஒரு வில்லேஜுக்கு வரும்போது அந்த கோல்டு சப்ளைஷன் இருக்குமா? லிங்க் பண்ணுறதுல ஐஸ் லைன் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குமா? அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கடைசியா ஒரே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா இந்த ஃபுல் உழைப்பு வேஸ்ட் இல்லை, யோசிக்க முடியல. ஸோ இந்த 3 விஷயத்தையும் இப்போ கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபியூச்சர். ஸோ 0 டோஸ் அவுட்ரீச், டிஜிட்டல் ட்ராக்கிங், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம், எங்க ஆரம்பிச்சோம்? யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஓகே, அது கூட என்ன பண்றோம்? அடுத்தடுத்து நிறைய நியூ வேக்சின்ஸை லிஸ்ட் ஆட் பண்றோம். அடுத்து கவரேஜ்க்காக மிஷன் இந்திரா தனுஷ், எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக இன்டென்சிவ் மிஷன் இந்திரா தனுஷ். ஸோ இது எல்லாமே என்னது? கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ் தானே. நமக்கு தெரியும்ல, எப்போதுமே இந்தியாவில் இந்த ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உண்மையாவே ரிசல்ட் கொடுத்துச்சா? இந்த ப்ரோக்ராமோட ரியாலிட்டி எப்படி இருக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 2011 இருந்து இந்தியா போலியோ ஃப்ரீயா. ஸோ போலியோ ஒழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? டெட்டானஸ், யாஸ், இந்த நோய்கள் இருந்து என்ன பண்றோம்? இந்தியா ஃப்ரீ ஆகுது. பட் கொஞ்சம் ஃப்ரீ ஆனவொடனே அடுத்த பெரிய சேலஞ்ச் மீசல்ஸ், ருபெலா. அது என்ன பண்றோம்? அகைன் ஒரு பெரிய வேக்சின் ட்ரைவ். 2017 இருந்து 2019 அகைன் ஒரு பெரிய வேக்சின் ட்ரைவ். இந்தியாவோட யூஐபியில் ருபெலா வேக்சின் ஆட் பண்றோம். ஜஸ்ட் 2 வருஷத்துல இந்தியாவில் 34 கோடி குழந்தைங்களுக்கு ருபெலா வேக்சின் போடுறோம். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சைல்டு ஹெல்த் கேம்பெயின் இன் தி ஹிஸ்டரி. ஸோ ஃபுல்லாக ப்ராக்ரஸிவா. பட் அடுத்து நாகுது ஒரு பெரிய டவுன்ஃபால். ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கோவிட். என்ன பண்ணுது? நம்ம நார்மல் லைஃப் ரொட்டீன் என்ன பண்ணுது? ஸ்பாயில் பண்ணிச்சுல, யோசிக்க முடியல. வழக்கமாக போடுற இந்த வேக்சினேஷன் ரொட்டீன் இருக்குல்ல, ரொட்டீன் என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அகைன் என்ன ஆகும்? எல்லா நோயும் மறுபடியும் வரும்ல. மீசல்ஸ் அவுட் பிரேக். ஜஸ்ட் 2 வருஷம், 2022-24 யாருக்கெல்லாம் வேக்சின் கிடைக்கலையோ எல்லாருக்கும் வந்துருச்சு மீசல்ஸ். அப்போ அகைன் இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரா தனுஷ் 5.0 2023 0 மீசல்ஸ் கேம்பெயின். இப்போ ரீசெண்டாக 2025. ஸோ இந்த எல்லா இனிஷியேட்டிவாலையும் மறுபடியும் 95% மறுபடியும் நேஷனல் லெவலில் கவரேஜ் பண்ணிடலாம். பட் 100% இந்த வருஷம் கவரேஜ் இருந்தாலும் இந்த ஒர்க் என்ன கிடையாது? ஸ்டார்டே கிடையாதுல்ல. வருஷம் குழந்தைங்க பிறப்பாங்க, எல்லா வருஷமும் குழந்தைங்க வந்துட்டே இருப்பாங்க. ஸோ வேக்சினேஷன் இஸ் தி டைனமிக் ஒர்க் தானே. அப்போ ஃபியூச்சரில் பாப்புலேஷன் அதிகமாகும், இன்னும் ட்ராக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணியாகணும்? இந்தியாவோட இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமை அடுத்த லெவல் கொண்டு போகணும்ல. அடுத்த லெவல் மீன்ஸ் டெக்னாலஜி இன்டெகிரேஷன். டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்?
நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும்ல. யோசிக்க முடியுதா? வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இந்த கோல்டு செயின் பார்த்தோம்ல, கோல்டு செயின் சிஸ்டம். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். இந்த மிஷனோட மெயின் எய்ம் என்னது? எல்லா வேக்சினும் சேஃபா இருக்கான்னு பார்த்துப்பாங்க. வாட் இஸ் சேஃப்? இந்த குழந்தைக்கு போடுற வரைக்கும் அந்த வேக்சின் வந்து கோல்டா இருக்கா, கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கா, எல்லா வில்லேஜும் கரெக்டாக போக முடியுதா? ஸோ சேஃபா கொண்டு வந்து போட்டாச்சு. பட் அது மட்டும் பத்தாது. அடுத்த லெவல், இந்த குழந்தைய ட்ராக் பண்ணுமா? யூவின் பிளாட்ஃபார்ம். எப்படி கோவிட் வேக்சினை ஒரு ஆப்ல ட்ராக் பண்ணுமோ, இது எல்லா வேக்சினுக்குமே. ஸோ கோவிட் வேக்சினை ட்ராக் பண்ணதுல பயங்கரமான சக்சஸ். என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ட்ராக்கிங் ஃபெசிலிட்டியை எல்லாத்துக்கும் போடலாம். யூவின். ஸோ டிஜிட்டல் வேக்சினேஷன் ரெக்கார்ட் தானே. ஸோ இதோட மெயின் பாசிட்டிவ் என்ன? ஈவன் நீங்க மைக்ரேட்டரி ஃபேமிலியா இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், உங்களால அந்த ஊர்ல உங்களுடைய வேக்சினேஷன் டேட்டாவை பார்த்துக்க முடியும். அப்போ அடுத்த பாயிண்ட், உங்களை ட்ராக் பண்ணியாச்சு, மெடிசனை சேஃபாக போட்டாச்சு, இதெல்லாம் ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெக்கானிசம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது இப்போ நாமளே கரெக்டாக வந்தாலும் வேக்சின் இருக்கணும்ல. ஸோ வேக்சின் கிடைக்குதா? அப்படி கிடைக்கிற வேக்சின் வந்து சேஃபாக இருக்கா? அதாவது வேக்சினேஷன் சக்ஸஸ் ஆகணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய டெக்னாலஜியை ஆட் பண்ணணும். எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். அந்த பேர்ல இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ஆன்லைன்ல வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். எவ்வளோ வேக்சின் இப்போ இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இப்போ இருக்கு, அதை ட்ராக் பண்ணுறது. யோசிக்க முடியுதா? அந்த ஊருக்கு வேக்சின் போகணும், ஸ்டாக் இருக்கா செக் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமானது, வேக்சின் இருக்கு, குவாலிட்டியா இருக்கணும். நேஷனல் கோல்டு செயின் MIS. அடுத்த டெக்னாலஜி இது என்ன பண்ணும்? எல்லா வேக்சினும் எந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு, ட்ராக்ஸ் தி ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஆல்சோ அதோட டிரான்ஸ்போர்ட்டை ட்ராக் பண்ண முடியும். ரெண்டாவது டெக்னாலஜி என்ன ஆகுது? ஸ்டாக் பார்த்துக்கலாம், அந்த ஸ்டாக் எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம், அது ட்ராக் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உனக்கு போடுற வேக்சின்ல சைடு எஃபெக்ட் வருமா? SAFEVAC. அது சேஃப் வேக்சின். ஸோ அந்த டெக் என்ன பண்ணுது? சைடு எஃபெக்டை செக் பண்ணி அப்டேட் பண்ணுது. கரெக்டா? அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வேக்சின் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட நிறைய டெக்னாலஜி ரியல் டைம் என்ன பண்ணிருக்கு, நம்மள சேஃபா மானிட்டர் பண்ணிருக்கு. திஸ் இஸ் தி ரியல் சக்சஸ் ஆஃப் இந்தியாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? கோவிட் தானே. ஸோ கோவிட் டைம்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்ன பண்றோம்? ஒரு 200 கோடி வேக்சினேஷன் போடுறோம், 220 கோடி டோஸ் போடுறோம். யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் டோஸ்ல 97% மக்களுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் கிடைச்சிருது, 90% மக்களுக்கு செகண்ட் டோஸும் கிடைச்சிருது. எப்போ? ஜஸ்ட் 2 வருஷத்துல 2021 ஜனவரில இருந்து 2023 ஜனவரிக்குள்ள 220 கோடி டோஸும் போட்டு முடிச்சாச்சு, 2 டோஸும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டிரைவ், வேக்சினேஷன் டிரைவ். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வேக்சின் போட ரெடி, வேக்சின் வந்துருச்சு, சேஃபா இருக்கு, சைட் எஃபெக்ட் இல்லை. அடுத்த பாயிண்ட், எல்லா டைமுமே இந்தியன்ஸ்க்கு இந்த வேக்சின் கிடைக்குமா? கிடைக்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த வேக்சினை இந்தியாக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணணும், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ். இந்த பாயிண்ட் நான் எப்போ சொல்றேன்? இந்தியா வேக்சினை டொமஸ்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? எந்த கண்ட்ரியில் புவர் கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி என்ன பண்றாங்க? ஷேர் பண்றோம். அதாவது மேக் இன் இந்தியாவிலே வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றதும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? டொமஸ்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு எடுத்துக்கிட்டு எந்த கண்ட்ரீஸ்ல போர் கண்ட்ரீஸோ அந்த கண்ட்ரீஸ்க்கு நாம வேக்சின் தரோம். வாட் இஸ் கன்க்ளூஷன்? இந்தியா இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல இட் பிகம்ஸ் தி லீடர். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2024 குளோபல் லெவல்ல மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா சாம்பியன் அவார்டு 2024 இந்தியா கிடைக்குது. எதுக்கு? இட்ஸ் அச்சீவ்மெண்ட் நாட் ஒன்லி இன் இந்தியா பட் ஆல்சோ அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஓரளவுக்கு சப்ளை செயின், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், மக்கள் வராங்க, பப்ளிக் ட்ரஸ்ட், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சில சேலஞ்சஸ் இருக்கு. நோயை கட்டுப்படுத்த முடியல. ஸோ டிசீஸ் சர்வேலன்ஸ் மெக்கானிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். பிளஸ் வேக்சினை பத்தி தப்பா பேசுவாங்களே, அந்த ஆன்டி வேக்சின் ரூமரை அண்ட் கடைசியா ஒன் ஹெல்த் சிஸ்டம் which மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது. ஃபியூச்சர் பேண்டமிக் வராம இருக்கணும்னா we have to keep not only the human beings healthy but also animals plus environment. இந்த 3 பேருமே ஹெல்த்தியா இருந்தா தான் பேண்டமிக்கை வராம தடுக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எழுதுறேன், அன்ஹெல்தி ஃபுட். இந்த வார்த்தை கேட்ட உடனே உங்க மைண்ட்ல எந்த மாதிரி ஃபுட் நான் வருது? மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் நான் வந்துருக்கும்ல. அந்த ஜங்க் ஃபுட்ல ரொம்ப ஆயிலாக இருக்கிற ஃபுட் நான் வரலாம், இல்லைனா அதிகமாக சுகர் போட்ட ஒரு ஸ்வீட் நான் வரலாம். பட் இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை மறந்துடுவோம்னா தி சைலண்ட் இன்கிரிடியன்ட் சால்ட்டை மறந்துடுவோம்ல. இப்போ நீங்க சொல்லுங்களேன், இந்த 3 பேர்ல ரியல் டேஞ்சர் யாரு? என் பாயிண்ட் ஆஃப் வியூல சால்ட் தான். ஏன்னா இவனை வந்து கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள். ஆயில பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும், சுகரையும் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் சால்ட் வந்து மோஸ்ட் இன்விசிபிள்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாதவன் தான் மோஸ்ட் ரியல் டேஞ்சர்ல. யோசிக்க முடியுதா? ஒரு ஆவரேஜா இந்தியன் அடல்ட் எவ்வளவு சால்ட்டை கன்சியூம் பண்றாரு? 8 இருந்து 11 கிராம் ஒரு நாளைக்கு. பட் WHO எவ்வளவு சொல்லுது? ஆவரேஜா ஒரு நாளைக்கு 5 to 6 கிராம் தான் சாப்பிடணுமே. அப்ப இந்தியன்ஸ் வந்து ஆவரேஜா எவ்வளவு சாப்பிடணுமோ அதை விட டபுளா சாப்பிடுறாங்களா? WHO சொல்றதை விட டபுள் மடங்கு சாப்பிடுறோமா? 5 கிராம்னா 10 கிராம். சர்ப்ரைசிங் தானே? நம்ம என்ன யோசிப்போம்? சால்ட்டை நினைச்சா ஈஸியா வீட்டுல கண்ட்ரோல் பண்ண முடியும் யோசிப்போம்ல. பட் இவ்வளவு கிராம்ல மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் சால்ட்டை கன்சியூம் பண்றது 75% இன் ஹோம் குக்டு ஃபுட். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நம்ம எந்த ஃபுட்டை ட்ரஸ்டட் நம்புறோமோ வீட்டில் இருந்து தான் 75% சால்ட் என்ன பண்றோம்? கன்சியூம் பண்றோம். இது கிடையாது, ஜங்க் ஃபுட் கிடையாது. வீட்டில் சாம்பார்ல, சட்னில, கிரேவில லைட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்ல, பிஞ்சுன்னு சொல்லுவோம்ல, லைட்டா போடுவோம்ல. அந்த லைட்டா போடுறத
WHO என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் a salt bomb சொல்றாங்க. நம்ம போடுற எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச். என்ன ரீசன்? தட் இஸ் ஸ்லோ பாய்ஸ். அதாவது உங்களுக்கு டெய்லி ஃபுட் ஹேபிட்ல ஏதாவது ஒரு வேலையில அந்த எக்ஸ்ட்ரா பிஞ்சு போட்டு சாப்பிட்ற ஆளா இருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா பிஞ்ச்லையும் ஸ்லோ பாய்ஸ்னா மாதிரி லாங் டேர்ம்ல கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹை பிளட் பிரஷர் வந்துடும். பிபி அதிகமாக ஹை சான்சஸ். பிபி அதிகமாச்சுனாலே ஹார்ட் அட்டாக் வந்துருமா? இந்த லாங் டேர்ம் கிட்னி டேமேஜ் ஆகுமா? பட் ஸோ இதெல்லாம் லாங் டேர்மா அண்ட் ஆல்சோ ஷார்ட் டேர்மா குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி வரும்ல, குண்டாகலாம்ல. ஸோ கோர் பாயிண்ட் புரியுதா? இந்தியாவில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இப்போ பார்த்தோம்ல, ஹார்ட் அட்டாக், பிபி பார்த்தோம்ல, திஸ் இஸ் நோ லாங்கர் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். யாருக்கு வருது? யங் பீப்புளுக்கு வருது. அதுக்கு இன்விசிபிள் ரீசன் யாரு? சால்ட். சி ஆக்சுவலாக பார்த்தோன்னா சால்ட் டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அது நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் கல்ச்சர் தானே. சால்ட் நம்ம கல்ச்சர்ல உரிமை இருக்கு. அதாவது நம்ம பாட்டி செய்யற ஸ்நாக்ஸா இருக்கலாம், இல்ல கோயிலுக்கு படிக்கிற ஃபுட்டா இருக்கலாம், இல்ல ஃபெஸ்டிவல் டைம்ல செய்யற ஸ்நாக்ஸா இருக்கலாம், நம்ம அம்மா பாட்டோட முக்கியமான ரெசிப்பா இருக்கலாம். இந்த எல்லா ஃபுட்டுமே கல்ச்சரா எமோஷன்ஸா லிங்க் ஆயிருக்கு. அந்த ஃபுட்ல அவ்வளவு சால்ட் போட்டு தான் ஆகணும். அதை குறைச்சா அந்த டேஸ்ட் வராது, அந்த ஃபீல் வராது. யோசிக்க முடியல. ஜஸ்ட் புளிசாதம் வச்சுக்கலாம். நம்ம கல்ச்சர்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு புளிசாதம் ஒரு கைப்பக்கம் இருக்கும்ல, அப்போ அந்த கைப்பக்கம் தான் சால்ட். ஒவ்வொருத்தரோட யூனிக் ஃபுட்ல ஒரு குறிப்பிட்ட சால்ட் இருக்கும். அந்த சால்ட்டை தூக்கிட்டா அந்த யூனிக் வராது, டேஸ்ட் வராது, அந்த கல்ச்சர் வராது, எமோஷன் வராது. லிங்க் பண்ண முடியல. நம்ம முக்கியமான ஃபுட்டு நம்ம பாட்டியோட ஃபுட்டா இருக்கலாம். அந்த ஃபுட்டை நாளைக்கு செய்ய சொல்லும் போது இல்ல வேணாம் சால்ட்டை குறைச்சிருக்குன்னு சொல்லும்போது டேஸ்ட் மாறும்போது அவங்களுடைய அடையாளம் என்ன ஆகும்? குறையும்ல. கரெக்டா? அப்போ சால்ட்டை குறைக்கிறதுன்றது நம்மளுடைய ஐடென்டி குறைக்கிற மாதிரி மிக்ஸ் வித் கல்ச்சர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான சேலஞ்ச். பட் இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் இருக்கு இந்த சால்ட்டை டேக்கிள் பண்றது. ஒரு வேளை கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் பேசி சால்ட்டை குறைக்க பிளான் பண்ணியாச்சும் வச்சுக்கலாம். குக்கிங்ல, டேபிள் சால்ட்ல, எல்லா இன்கிரீடியன்ஸ்லையும், ஊர்கால, சட்னில, ஆல்மோஸ்ட் எல்லாத்துலையுமே குறைச்சாச்சும் வச்சுக்கலாம். பட் அவ்வளோ குறைச்சதுக்கு அப்புறமும் ஒரு முக்கியமான சேலஞ்ச் இருக்கு. என்ன சேலஞ்ச்? இந்த ஃபுட்ல, வீட்டில் சமைக்கிற ஃபுட்ல சால்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும், சென்ஸ் பண்ண முடியும். விசிபிள் சால்ட். பட் இதோட பயங்கரமானது இன்விசிபிள் சால்ட். அதாவது நீங்க சாப்பிட்டது ஒரு ஸ்வீட்டா இருக்கலாம், சாப்பிடும்போது ஸ்வீட் டேஸ்ட் தான் இருக்கும், பட் அதுக்குள்ள சால்ட் போட்டிருப்பாங்க. இதான் சேலஞ்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிரெட், குக்கீஸ், சாஸ், கெச்சப், ஈவன் கேக்கு, பாஸ்ட்ரிஸ், இந்த எல்லா ஃபுட்லையும் இன்விசிபிள் சால்ட் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபுட்ல ஏன் சால்ட் தேவைப்படுது? ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்குல பிளஸ் இந்த ஐட்டம்லாம் செய்யறதுக்கு டெக்ஸ்டர் தேவைப்படும்ல, டெக்ஸ்டர்ஸ் உருவாக்குறதுக்கு, அண்ட் ரொம்ப முக்கியமா ஃபிளேவருக்கு. ஸோ இதான் மெயின் ப்ராப்ளமே, த இன்விசிபிள் சால்ட் ப்ராப்ளம். அது சாப்பிடும்போது ரொம்ப நார்மலா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், பட் அதுக்குள்ள இன்விசிபிள் சால்ட் ஒளிஞ்சிருக்கு. ஓகேல? ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ஆவரேஜ் இந்தியன் WHO சொன்னதை விட எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்றோமா? அதுக்கு மெயின் ரீசன் யாரு? ஹோம் ஃபுட்டா பிளஸ் இன்விசிபிள் சால்ட்டா? பட் ஆல்சோ 75% கான்ட்ரிபியூஷன் ஹோம் ஃபுட் தானே. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? ஓகே, ஜங்க் ஃபுட்ல கம்மி, ஹோம் ஃபுட்ல தான் அதிகமா இருக்கு. அப்போ வீட்டோட கிச்சனை கண்ட்ரோல் பண்ணிட்டா சால்ட்டை குறைச்சிட முடியும் யோசிப்போம்ல. பட் இங்க ஒரு சேலஞ்ச் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சேலஞ்ச். இந்த காலத்துல நிறைய பேர் வீட்டுல சாப்பிடுறது கிடையாது. எங்க சாப்பிடுறோம்? குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் 3 நாள் வெளியே சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதாவது ஒரு 5 இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு ஆள் கண்டிப்பா பாதிக்கு பாதி வாரம் வெளியே சாப்பிடுவார். ஸோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது உப்பு பார்க்க எப்படி இருக்காது? அதிகமாக இருக்க மாதிரி தெரியாது. எதை சேர்ப்பாங்க? ஆயில் சேர்ப்பாங்க. ஆயில் அதிகமாக சேர்க்கும் போது அதை பேலன்ஸ் பண்றது சால்ட் போட்டு தான் ஆகணும். அப்போ ஆயில், பட்டரு இதை பேலன்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்ட், அந்த எக்ஸ்ட்ரா போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஒரு ரெகுலர் தோசைவும் அதே தோசையை ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றது டிஃபரன்ஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல ஆயில் சேர்க்குறாங்க, ஆயில் சேர்க்கும் போது பேலன்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு போட்டாகணும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் உப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஃபுட் ஸ்டைல் வந்து வீட்டோட வெளியே போனதுனால அந்த இடத்த நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அகைன் வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நம்மளுடைய ஃபுட் டேக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல, ஃபுட் ஹேபிட் ஆட்டோமேட்டிக்கா சால்ட் அதிகமாக தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரிசல்ட் ஆஃப், அதோட ரிசல்ட் தான் டோட்டல் யங்ஸ்டர்ஸ்ல, இந்தியன் யங்ஸ்டர்ஸ்ல 28% இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, பிபி இருக்கு. தட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எக்ஸெட்ரா. அப்ப இந்த இஷ்யூக்கு சைலண்ட் காரணம் யாரு? சால்ட் தானே. பட் நம்ம என்ன பண்றோம்? கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த ஃபுட்ல இவ்வளவு ஃபேட் இருக்கு, ஃபேட் அலர்ட் போட்டிருக்கோம். இந்த ஃபுட்ல இவ்வளவு சுகர் இருக்கு, சுகர் அலர்ட் போட்டிருக்கோம். இது கிடையாது. சால்ட் போர்ட்ஸ்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ சால்ட் அவேர்னஸ் டே இதெல்லாம் கிடையாது. யோசிக்கப்படுதா? நீங்கள் ஃபுட்டு வாங்குறீங்க, அந்த ஃபுட்டில் ஃபேட்டு, சுகரு அதிகமாக இருக்குனாலே கண்டிப்பாக அதுலேயும் சால்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? HFSS, ஹை இன் ஃபேட், சால்ட் அண்ட் சுகரா? இந்த HFSS கண்டென்ட் மோஸ்ட்லி எங்கே அதிகமாக இருக்கும்? அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் இருக்குமா? ஸோ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை சாப்பிடும்போது சால்ட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியாது. ரீசன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, த ஹிடன் சால்ட், இன்விசிபிள் சால்ட். அப்போ என்ன பண்ணணும்? இந்தியாவுக்கு அவேர்னஸ் டே மட்டும் பத்தாது. வி நீட் கிளியர் ஸ்ட்ராட்டஜி, விச் மீன்ஸ் மார்க்கெட்ல இந்த சால்ட்டை வாங்காதீங்க, சால்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா ஹெல்த்தி சால்ட் ஒன்று இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக் சால்ட், ஹிமாலயன் சால்ட், இல்ல பிளாக் சால்ட், எல்லா சால்ட்டுமே ஒண்ணுதான். எல்லா சால்ட்லுமே சேம் சோடியம் கண்டிப்பா இருக்கும். ஆனா எப்பொழுதும் போல சோடியம் அதிகமாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா பிபி அதிகமாகிறது ஆப்வியஸ். அப்போ ஹெல்த்தி சால்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த மித்தை பிரேக் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கல்ச்சுரல் லெவலில். செகண்ட் பாயிண்ட், வீட்டில் குக்கிங்ல கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவல் சால்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். என்ன ரீசன்? நம்ம நாக்கு வந்து அடாப்டபிள். அதாவது உப்பை குறைச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள்ல நாக்கு என்ன பண்ணிக்கும்? அதை ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ சால்ட் இஸ் தி அக்வர்டு டேஸ்ட். நம்ம சாப்பிட்டு உருவாக்கிட்ட டேஸ்ட். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். அண்ட் கண்டிப்பா
உங்க வீட்டில் ஒரு வயசு குழந்தைருக்காங்கன்னா 0 சால்ட். அவங்களுக்கு எந்த ஃபுட் கொடுத்தாலுமே தட் ஷுட் பி 0 ஆடட் சால்ட். ஸோ இது எல்லாமே கல்ச்சுரல் லெவல். இப்போ அடுத்து பாலிசி லெவல். ஃபர்ஸ்ட் முக்கியமானது, முக்காவாசி குழந்தைங்க எங்க சாப்பிடுறாங்க? மிட் டே மீல் ஸ்கீம், அங்கன்வாடி, இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல இந்த சிஸ்டத்துல சால்ட்டை குறைக்கணும். லிங்க் பண்ண முடியுதா? லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்தியன்ஸ் were taking food in these places. பட் இந்த இடத்துக்கு என்ன கிடையாது? இது வரைக்கும் சால்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? பப்ளிக் ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட் ரூல்ஸை மாற்றணும். பப்ளிக் ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட் புரிஞ்சா? கவர்மெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து ஒரு ஃபுட் வாங்குறாங்கன்னா அந்த ஃபுட் எப்படி இருக்கணும்? சால்ட் எவ்வளோ இருக்கணும்? அந்த ரூல்ஸை உருவாக்கி ரிஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், வழக்கம் போல எல்லா ஃபுட் பாக்கெட்லையும் சால்ட் வார்னிங் லேபிளை பேஸ்ட் பண்ணுங்க. பட் இட் ஷுட் பி மேண்டேட்டரி. ஸோ இப்போ பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட் லெவலில் இல்லை பேக்கெட் ஃபுட் லெவலில். அடுத்து என்ன பண்ணியாகணும்? இந்தியாவோட ஹெல்த் மிஷன் இருக்குல்ல, அந்த மிஷன்ல ஆட் பண்ணணும். நேஷனல் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்தியாவோட ஹெல்த் ஸ்ட்ராட்டஜியில் மெயின் கோர் பாயிண்டா சால்ட் ரிடக்ஷனை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீனிங் புரியுதா? ஸோ இந்தியாவோட ஹெல்த் மிஷனில் நிறைய இருக்கு. நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பப்ளிக் ப்ராக்யூர்மெண்ட் ஃபுட் பாலிசிஸ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே சால்ட் ரெகுலேஷன் கொண்டு வரலாம். ஓகேல? பட் இப்போ பேசினது எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் தானே, ஒரு பாயிண்ட்ஸ். இது ஆக்ஷன்ல கொண்டு வரணும்னா யார் தேவை? பொலிட்டிக்கல் வில் தேவை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது எல்லாத்த விட கல்ச்சுரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்ல. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட ரோல் என்ன? நீங்க யாரு? சிட்டிசனா வச்சுக்கலாம், இல்ல யூபிஎஸ் ஆஸ்பிரண்டா வச்சுக்கலாம். இந்த இஷ்யூல உங்களோட ரோல் என்னவா இருக்குன்றதை யோசிங்க. எல்லா வருஷமும் சென்னையா இருக்கட்டும் இல்ல இந்தியாவா இருக்கட்டும், எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ஈவெண்ட் என்ன? பயங்கரமான மழை பெஞ்சு கார் மிதக்கிற அளவுக்கு சிட்டிக்குள்ள தண்ணி வந்துருமா? இந்த ஈவெண்ட் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சுல. வருஷம் வரும், நாமளும் முயற்சி பண்றோம். பட் என்ன ஆயிடுது? ஒன்ஸ் அகைன் லீட்ஸ் டு ஃபெயிலியரா? என்ன ஃபெயிலியர் இது? ப்ரெடிக்டபிள் ஃபெயிலியர். ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஜூன் மாசம் மழை பெய்யும் நமக்கு தெரியும். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எல்லா ஆஃபீஸர்ஸையும் ரெடி பண்ணுமா? தண்ணி வடிஞ்சிச்சுன்னா எங்க போறது? எமர்ஜென்சி பிளான் என்ன? எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணும். பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் மழை வரும். அகைன் நம்மளோட ஃபுல் மேனேஜ்மெண்ட் என்ன ஆயிடும்? ஃபெயிலியர் ஆகிடும்ல. நம்ம ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் காலி பண்றோம். அகைன் ஃபெயிலியர். இது என்ன ஃபெயிலியர்? ப்ரெடிக்டபிள் ஃபெயிலியர். ஸோ இதுக்கு ரீசன் என்ன? மழை வரப்போதும் தெரியுது, பிளானிங் பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம், பட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்போ எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன? நாம எங்க தப்பு பண்றோம்? ஸோ வாட் இஸ் தி ப்ராப்ளம்? இந்தியாவோட அர்பன் பிளானிங்ல என்ன ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேசிக்ஸ். இந்தியாவுக்கு சொல்லுங்க. இந்தியாவோட ரெய்னி சீசன் எப்போ? ஜூன்ல இருந்து செப்டம்பரா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஜூன் மாசம் லைட்டா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செப்டம்பர் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்குமா? ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர்? மழை எப்படி பெய்யும்? ஸ்லோலியா கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் எப்போ? ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ என்ன ஆகுது? மழையோட கேரக்டர் மாறிடுச்சுல. ஸோ இதுக்கப்புறம்லாம் மழை வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் வரும் அப்படின்னு ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. அண்ட் ஸ்லோவாகவும் இருக்காது. அப்போ என்ன ஆகலாம்? மழை எப்போனா வரலாம். திடீர்னு ஜூன் மாசம் வராம முடிய போதில்ல, ரொம்ப லேட்டா செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்கலாம். லேட் ரெயினா அந்த மழை கூட செப்டம்பர் வருதுன்னா அடுத்த 3 மாசம் வராது, ஸ்லோ வராது. ஒரே நாள்ல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருமா? சோ வாட் இஸ் தி ரீசன் கேரக்டர்? லேட் ரெயின் சொல்லலாம், சடன் ரெயின்ஃபால் சொல்லலாம், இல்லனா வயலண்ட் ரெயின்ஃபால் சொல்லலாம். மூணாவது முக்கியமானது, நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆவரேஜா இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஃப்ளட் வரும், வெள்ளம் வரும் நமக்கு தெரியும். பட் இப்போ வெள்ளம் எங்க வருது? இது வரைக்கும் வராத இடத்துல நியூ பிளேசஸ்லயும் ஃப்ளட் வருது. தீஸ் ஆர் தி நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெய்னி சீசன். சோ இப்போ சொல்லுங்க, பட் இந்தியாவுடைய அர்பன் பிளானிங் என்ன பண்ணிட்டு இருக்கு? பழைய மழையை, இந்த ஸ்லோவா மழை பெய்யும்ல, நார்மல் ரெயின்ஃபால் பேட்டர்னுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கு. அந்த 3 மாசம் மழை பெய்யும்ல, அந்த 3 மாசம் மழைக்கு எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அப்போ இந்தியாவோட பிளானிங்ல இருக்கிற எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டத்தோட பிளானும் ஓல்டர் பிளான். நாம யோசிக்கிற ப்ரெடிக்டபிள் மான்சூனுக்கு ஏற்ற பிளான் பண்ணியிருக்கோம். யோசிக்க முடியல. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓல்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பழைய இன்ஃப்ரா மெத்தட்ஸ், பழைய பிளான். அப்போ பழைய பிளான்ல புதுசாக உருவான மழை கேட்டிருக்குல்ல, அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். பஞ்சாப்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆல்மோஸ்ட் 23 டிஸ்ட்ரிக்ட்லையும் மழை. என்ன மழை? இன்டென்ஸ். அப்படின்னா வெள்ளம் வந்துருச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே. அதுவும் எந்த மாசம்? முடிகிற மாசம், செப்டம்பர் மாசம் ஃப்ளட். அது புரியுதா? செப்டம்பர் மாசம் மான்சூன் காம் ஆகிற டைம்ல ஆரம்பிக்குது. அப்ப ரெயின் டைம் ராங்கா இருக்கும்போது அந்த நேச்சருக்கு நம்மளோட மேனேஜ்மெண்ட் மாத்தி ஆகும். இது எங்க? பஞ்சாபா? இப்போ நெக்ஸ்ட் டெல்லி, குருகிராம், இன்ஸ்டன்ட் ஃப்ளட். ரீசன் என்ன? சடன் கிளவுட் பர்ஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஏன் இப்போ இங்க மென்ஷன் பண்றோம்? ஒரே பாயிண்ட் தான். மழைக்கு ரெடியா இருக்கு டெல்லி, பட் சடனா கிளவுட் பர்ஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு வித்தின் ஏ செகண்ட் கிளவுட் பர்ஸ்ட் ஆகி வித்தின் ஏ செகண்ட் கிளவுட் பர்ஸ்ட் மாதிரி மழை பெஞ்சதுன்னா அதை மேனேஜ் பண்ற மாதிரி டெல்லி சிட்டியை பிளான் பண்ணல. இப்போ அதே விஷயம் உத்தரகாண்ட் வந்தாலும் ப்ராப்ளம் தான், உத்தரகாண்ட்ல வந்தாலும் ப்ராப்ளம் தான். என்ன ரீசன்? ஒவ்வொரு தடவையும் கிளவுட் பர்ஸ்ட் வர என்ன ஆகும்? எவ்வளவுதான் மேனேஜ் பண்ணாலும் மவுண்டன்ஸ் என்ன ஆகும்? வீக் ஆயிடும்ல. அப்போ இந்தியா முழுக்க ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. மவுண்டன் ரீஜன்ல இன்டென்ஸ் மழை பெய்யுற இடத்துல கிளவுட் பர்ஸ்ட்ல அந்த இடம் வீக் ஆகாத மாதிரி ஒரு பிளான் பண்ணும். இதெல்லாமே எங்க? நார்த் இந்தியாவா? ஈஸ்ட் வாங்க, கொல்கட்டா. எல்லா தெருக்கள்லயும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஃப்ளட். என்ன ரீசன்? நியூ டைப் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ நியூ டைப் ஆஃப் ரெயின்ஃபால், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், பட் ஓல்டு பிளானிங் மெத்தட். இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டெல்லி, உத்தரகாண்ட், கொல்கட்டா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பேசுறோம். இந்த நியூ டைப் ஆஃப் மழை இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் நாட் லோக்கல் அண்ட் இட் இஸ் நாட் ரேண்டம். இந்த புது டைப் ஆஃப் மழை கிட்டே இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை
எல்லா ஊர்லயும் பார்க்க முடியுது. இட் இஸ் நேஷனல் பேட்டர்ன். ஒரு ஊர்ல ஒரு ஸ்டேட்ல மட்டும் இந்த மழை கிடையாது. கிளவுட் பஸ்ட் டெல்லியிலும் வருது, அதுக்கு மேல இருக்க ஸ்டேட்லயும் வருது. ஸோ ஃப்ளட் இஸ் தி இன்டர்னல் செக்யூரிட்டி கிரைசிஸ் ஆஃப் அவர் ஸ்டேட். அண்ட் மேபி சில பேர் யோசிக்கலாம், ஏன் சிட்டில மட்டும் மழை பெய்யுது, அதாவது ஃப்ளட் வருது, ஏன் வில்லேஜ்ல மழை வர மாட்டேங்குது? அதாவது மும்பைல அந்த அளவுக்கு ஃப்ளட் ஏன் வில்லேஜ்ல பார்க்க முடியல? வில்லேஜ்லயும் வரும், பட் சிட்டில ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கு. ஃபுல் சிட்டி இஸ் கவர்டு வித் கான்கிரீட் தானே, சாயில் கிடையாது, சாஃப்ட் சாயில் கிடையாது, மழையை அப்சர்வ் பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது. மழை பெஞ்சா பைப் போட்டு தான் ஆகும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு ட்ரைனேஜ் பண்ணி தான் ஆகும். பட் எவ்வளவுதான் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை உருவாக்க முடியும்? நம்ம கிட்ட எல்லா பைப்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே என்னது படைசு, வேற வழியே கிடையாது. எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் இன்ஸ்டன்டா மழை பெய்யும் போது ஃப்ளட் வந்துடும். வித்தின் செகண்ட் எல்லாம் என்ன ஆகாது, கடலை போய் சேராது. ஸோ வேர் இஸ் தி ப்ராப்ளம்? மழை பெய்யுற மெத்தட்லேயே ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை வச்சுக்கலாம். நீங்க யோசிங்களா, ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளவு மழை பெய்யலாம்? 20 இருந்து 30 மில்லிமீட்டர் ஒரு நாளைக்கு, அதாவது 3 சென்டிமீட்டர் மழை. ஒரு 3 சென்டிமீட்டர் மழையை யோசிக்க முடியலன்னா யூடியூப்ல வீடியோ பாருங்க, ரொம்ப கம்மி, நடந்து போகலாம். அப்படி யோசிக்க முடியலன்னா ஸ்கூல்ல ஸ்கேல் யூஸ் பண்ணிப்போம்ல, 10 சென்டிமீட்டர் ஸ்கேலோ 15 சென்டிமீட்டர் ஸ்கேலையோ யோசிச்சு பாருங்க, உங்க கால் லெவலில் வச்சு பாருங்க. 3 சென்டிமீட்டர்னா உங்க காலுக்கு எவ்வளவு வரும்? பட் இப்போ ரீசெண்டா மழை பெஞ்சதுல மும்பைல ஒரு நாளோட மழை 135 மில்லிமீட்டர் பர் டே, அதாவது 13 சென்டிமீட்டர். ஸோ நார்மல் 2 சென்டிமீட்டர் எங்க இருக்கு, 13 எங்க இருக்கு, 6 மடங்கு அதிகம் இல்ல? அப்ப காலில் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கால் முழுக்கணும். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லயுமே. டெல்லியில 10 சென்டிமீட்டர் ஆவரேஜா, பட் இப்போ 8 சென்டிமீட்டர் மழை. அகைன் சேம் 6 மடங்கு 8 மடங்கு. இன்ஃபேக்ட் மும்பையிலேயே இது முதல் நாள் தான், முதல் நாள்லயே 30 சென்டிமீட்டர், அடுத்த நாள் 165 மில்லிமீட்டர். ஸோ இந்த அளவுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ அந்த ரேர் ரெயின்ஃபாலை வேர்ல்டு சிஸ்டம் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியல. எப்போ மழை வருதுன்னு தெரியல. ஸோ ஒன்லைன்ல சொல்லணும்னா கிளைமேட்டோட டைமிங்க்கும் நம்மளோட கவர்னன்ஸ் டைமிங்க்கும் பயங்கரமான ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டேன், இந்த லெவல் இருக்குல்ல, இது மும்பை டெல்லி மட்டும் கிடையாது, ஃபுல் ஸ்டேட்டே வச்சுக்கலாம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. வழக்கமாக எவ்வளவு மழை பெய்யுமோ அதை விட எக்ஸ்ட்ரா நாள் மழை பெய்யுது. ஒரு மாசம் மழை பெய்யுற இடத்துல 1.5 மாசம் மழை பெய்யுது. ஸோ டேஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த இஷ்யூனால தான் அடிக்கடி இந்த வார்த்தை பார்த்துருப்பீங்க பேப்பர்ல, IDF கர்வ்னு பேப்பர் அடிக்கடி வரும். வாட் இஸ் IDF? ரொம்ப சிம்பிள், மழையோட கேரக்டரை செக் பண்றோம், கம்பேர் பண்றோம். I ஃபார் இன்டென்சிட்டி, எவ்வளவு வேகமா மழை பெஞ்சது. அடுத்து D ஃபார் டியூரேஷன், எவ்வளவு நேரம் மழை பெஞ்சது. F ஃபார் எத்தனை தடவை மழை பெஞ்சது, frequency. IDF curve. ஸோ இந்தியாவோட IDF curve என்ன சொல்லுது, ரொம்ப ரேர்னு சொல்லுவோம்ல, ஒரு 50 வருஷத்துக்கு எப்பயாவது வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரேர் மழை 2 வருஷத்துக்கு ஒரு வருது. ஒரு ஃபுல் நாள் மழை பெய்ய வேண்டியது ஜஸ்ட் 1 ஹவர்லேயே மழை பெஞ்சிருது. அவ்வளோ அமௌண்ட்டுக்கு மழை பெஞ்சிருது, இன்டென்சிட்டி. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நம்மளோட அர்பன் பிளானிங்கை மாற்றணும். ஸோ மறுபடியும் மழையை குற்றம் சொல்ல முடியாது, அதோட கேரக்டர் மாறிடுச்சு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளானிங் சிஸ்டத்தையும் மாற்றிக்கணும். எப்படி மாற்றலாம்? இந்த சீசனல் பிளானிங்ல இருந்து, அதாவது இந்த 3 மாதம் பார்த்தோம்ல, ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பார்த்தோம்ல, அந்த சீசனல் பிளானிங்ல இருந்து சப் டெய்லி ரெடினஸ். இன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமான மழை பெஞ்சுன்னா அந்த 1 டேக்கு ரெடியா இருக்குமா, அவ்வளோ இன்டென்சிட்டிக்கு ரெடியா இருக்குமா? பிளானை மாத்துங்க. மும்பையில் இது கொண்டு வராங்க, 1 ஹவர்ல 120 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் மழை பெஞ்சுன்னா அவ்வளோ தண்ணி எப்படி ட்ரெயின் பண்றது, அதுக்கான பிளானை உருவாக்கியாச்சு. பிளஸ் இவ்வளோ மழையை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றணும். பிளஸ் இன்ஃப்ரா ஸ்ட்ராங்கா இருக்கு, பிளானும் போட்டாச்சு, மழை தண்ணி ட்ரெயின் பண்றோம், கொண்டு போறோம், சேனல் பண்றோம். அது ஃப்ளோ ஆகும்போது, மழை தண்ணி ஈஸியாக ஃப்ளோ ஆகும்போது என்ன இருக்கக்கூடாது, வேஸ்ட் கலக்கூடாது. லாஜிக் புரியுதுல? நம்மளோட பிளானிங்ல மழை தண்ணி ட்ரெயின் பண்றோம்ல, அது மட்டும் டாஸ்க் கிடையாது, எல்லா வேஸ்ட்டையும் அப்புறப்படுத்தணும். முக்கியமா சாலிட் வேஸ்ட் கலெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த வேலையை பிரிச்சு கூடாது, அதாவது தனித்தனியாக போகக்கூடாது. இந்த மழை தண்ணி ட்ரெயின் பண்றதுக்கு தனியாக ஒரு ஆளு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி ஆளு. இது ஓல்டு மெத்தட். வி நீட் ஜாயிண்ட் ரெஸ்பான்ஸ் டீம். என்ன அர்த்தம்? இந்த 1 ஹவர் மழை பெய்ய போகுதுன்னா யாரை சேர்ந்து ஒர்க் பண்ணணும்? சானிடேஷன் பிளஸ் பில்டிங் பார்த்துக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் பிளஸ் பிளான் தர்றதுக்கு பிளானிங் அஃபிஷியல்ஸ். இந்த 3 பேரும் ஃப்ளட் வரதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். ரெடி மீன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சிடணும். அண்ட் ரொம்ப முக்கியமானது, பிளானிங் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா பிளானிங் பண்ணுங்க. யூஸ் மைக்ரோ கேட்ச்மெண்ட் ஹைட்ராலஜி. அதாவது ஹோல் சிட்டிக்கு பிளான் பண்ணாதீங்க, அது ஒரு பிளான் இருக்கட்டும், பட் சிட்டியை நிறைய ஜோனா பிரிச்சிருங்க, மைக்ரோ பிரிங்க. அந்த ஒவ்வொரு மைக்ரோ பிளேஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு லோக்கல் ஜோனையும் படிக்கணும். லோக்கல் இருக்கிற ஸ்லோப்ஸை படிக்கணும், ஸ்ட்ரீட்ஸை படிக்கணும், அங்க ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மைக்ரோ கேட்ச்மெண்ட் ஹைட்ராலஜி. அண்ட் ஆல்சோ IDF பார்த்தோம்ல, அந்த கர்வ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். கடைசி 5 இயர்ஸ்ல, கடைசி 3 இயர்ஸ்ல கர்வ் இப்படி மாறிட்டு இருக்கு. இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, அதுக்கான கர்வை உருவாக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஃபைனலி சிட்டில ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்கும் போது வெள்ளம் வரும்ல, அதுக்கு மட்டும் தனியான ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அதுக்கு புரிஞ்சா? மோஸ்ட்லி என்ன பண்றாங்கன்னா, சீவேஜ் இருக்கும்ல, அந்த சீவேஜ் வழியில தான் இந்த ஃப்ளட்டும் கலந்து உள்ள வந்துருது. இந்த ஃப்ளட்டும் கலந்து ட்ரைன் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? இதை பிரிச்சுக்கணும். மழை தண்ணி தனியா போகணும், சீவேஜ் தனியா போகணும். ரெண்டும் ஒரே பைப்ல போகக்கூடாது. என்ன ஆகலாம்? ஃப்ளட் அதிகமாக வரலாம், மழை அதிகமாக வரலாம், பைப் என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடும். அது என்ன ஆகும்? அடுத்த பிரச்சனை, ஹெல்த் டிசாஸ்டர் தானே. அப்போ சிட்டிஸ் மஸ்ட் பி பில்ட் வித் செப்பரேட் பைப்லைன்ஸ், செப்பரேட் ட்ரெயின் சிஸ்டம், ரெயின் வாட்டருக்கு தனி, சீவேஜுக்கு தனி. ஸோ மும்பையில் நியூ ட்ரைனேஜ் மாஸ்டர் பிளானை உருவாக்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் நியூ? இப்போ பார்த்தோம்ல, நியூ IDF கர்வ் பிளஸ் மைக்ரோ ஜோனிங் பிளஸ் செப்பரேட் பைப்ஸ். ஸோ இந்த மாடலை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு எல்லா சிட்டிஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு மேப்பில் இந்தியா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சா? இது இந்தியாவா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இப்படியே போனால் இந்த பகுதிக்கு பேர் என்ன? ஸோ ஏஷியாவில் இந்த பகுதிக்கு பேர் என்ன? கல்ஃப் ரீஜன் தானே. இந்த கல்ஃப் ரீஜனில் எந்த கண்ட்ரிஸ்லாம் வரும்?
கொஞ்சம் ஜூம் பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியுதா? இதனை பார்த்தோம், இந்த பகுதியை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுல பெரிய கண்ட்ரி எது? சவுதி அரேபியா. ஓகே, கீழே யமன், ஓமன், யுஏஇ, இங்க கடல் இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? பெர்ஷியன் கல்ஃப். இங்க எவ்வளவு பெருசா இருக்கோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா அந்த பக்கம் இருக்கிறது இது யாரு? ஈரானோட பார்டர் ஆப்கானிஸ்தான். லிங்க் பண்ண முடியுதா? ஒரு பக்கம் சவுதி அரேபியா, இன்னொரு பக்கம் ஈரான், நடுவுல ஈராக்கு, மேல சிரியா, ஜார்டன், இஸ்ரேல் வந்துருது. பட் அதெல்லாம் இப்ப தேவையில்லை. கல்ஃப் கண்ட்ரீஸ்னா இங்க இருக்குல்ல, இது மட்டும் தான். அதாவது அகைன் சொல்லலாம், சவுதி அரேபியா இங்க இருக்குல்ல, யுஏஇ, குவைத் கண்டுபிடி முடியுதா? இது குவைத். அப்படியே கீழே வந்து கத்தார், இப்ப இருக்குல்ல கட்டார், இது ஓமன், இதுக்கு மேல பஹ்ரைன். ஸோ சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத், யுஏஇ, ஓமன், இதெல்லாம் சேர்ந்து என்னது? ஒரு 6 முக்கியமான அரப் ஸ்டேட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள்ல, இந்த கண்ட்ரியோட வார்த்தைகளை நான் பேசும்போது மைண்டுக்குள்ள இந்த மேப்ல எங்க பார்டரா இருக்கு, எங்க வருதுன்றதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, கல்ஃப் ரீஜன் ஏன் முக்கியம்? 2 விஷயத்துக்கு முக்கியமா. அந்த பகுதி முழுக்க அதிகமான ஆயில் கிடைக்குது, நேச்சுரல் கேஸ் கிடைக்குது, பிளஸ் நிறைய கப்பல் அந்த வழி தானே வருது, அந்த பெர்ஷியன் கல்ஃப் வழி தானே வருது. இது எல்லாத்தோட முக்கியமானது, இந்த உலகத்தோட முக்கியமான ரிலிஜன் என்ன? முஸ்லீம். இந்த முஸ்லிம்ஸோட முக்கியமான ரிலீஜியஸ் சைட்ஸ் மெக்கா, மதினா எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஸோ இது பேசிக்ஸ். ஸோ அந்த ஃபுல் கல்ஃப் ஸ்டேட்ஸ்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆள் யாரு? சவுதி அரேபியா. இந்த எஸ் நான் வச்சுங்க. என்ன ரீசன்? சவுதி அரேபியா மோஸ்ட்லி ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தி யுஎஸ்ஏ. ஓகே. ஸோ சவுதி அரேபியா ஏன் முக்கியம்? 3 விஷயம் முக்கியம். பொலிட்டிக்கலா பார்த்தா கனெக்டட் வித் யுஎஸ்ஏ யாருக்கு பிடிக்காது? முஸ்லீம் மக்களுக்கு பிடிக்காது. பட் சவுதி அரேபியா is getting help with USA. என்ன ரீசன்? சவுதி அரேபியாவோட எனிமி யாரு? ஈரான். எப்படி இந்தியா சைனாக்கு ஒரு போட்டி இருக்கும், இந்த ஏசியாவிலே பெரிய கண்ட்ரி யாருன்னு போட்டி போடுறோம்ல, சேம் லைக் தட் இந்த வெஸ்ட் ஏசியாவோட இந்த முஸ்லீம் வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரி சொல்றத, எந்த கவர்மெண்ட் சொல்றத கேட்கணும் எல்லா முஸ்லீம் மக்களும். 2 பேரும் போட்டி போடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் வேர்ல்டும் நான் சொல்றதா கேட்கணும். அப்ப சொல்லுங்களேன், 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? கூட்டத்தை சேர்ப்பாங்களே, யாரு பவர்னு. சவுதி என்ன பண்ணுச்சு? ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுலே பெரிய நாடு எது? யூஎஸ்ஏ கூட தான் மிலிட்டரி ரிலேஷன்ஷிப். ஸோ பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி வித் யூஎஸ்ஏவா. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், முஸ்லிம்ஸோட இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் சைட் மெக்கா, மதினா ரெண்டுமே எங்க இருக்கு? சவுதி அரேபியா. 3வது முக்கியமானது, உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஆயில் சப்ளை பண்ற கண்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா. அப்போ எக்கனாமிக்ல பார்த்தா ஆயில் முக்கியம், இந்தியாவுக்கு முக்கியம். ஸ்ட்ராட்டஜிக்கல பார்த்தா யூஎஸ்ஏ, ரிலீஜியஸ் வைஸ் பார்த்தா மெக்கா, மதினா அங்கே தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், சவுதி அரேபியாக்கு ஏன் ஈரான் பிடிக்காது? சேம், ஈரான்ல இருக்கிறது ஷியா முஸ்லிம்ஸ், சவுதியில சுன்னி தானே. எஸ். ஸோ 2 கண்ட்ரிலுமே மெஜாரிட்டி வேற. சவுதியில சுன்னி மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ், ஈரான்ல ஷியா மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். அப்போ என்ன ஆகும்? இந்த கான்ஃபிளிக் இருக்கும்ல. அப்போ யார் பெரிய ஆளு, யார் சொல்ற ஐடியா பெரிய ஆளு, எந்த மக்கள் பெரிய ஆளு, சேம் போட்டி. வாட் இஸ் தி கோர் இஷ்யூ? ஸோ சவுதி கூட யூஎஸ்ஏ இருக்குன்னா ஈரான் என்ன பண்ணும்? ரஷ்யா, சைனா, இந்தியாவை ட்ரை பண்ணும். பட் சவுதி ஆல்சோ ட்ரைங் வித் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு ஈரான் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, சவுதி கூட இருக்கு. இதே அளவுக்கு பாகிஸ்தானும் இதே பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு சம க்ளோஸ் யாரு? சவுதி. ஹிஸ்டாரிக்கலே சம க்ளோஸ். சவுதியில் இருக்கிற மக்கா, மதினாவை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். அட் தி சேம் டைம் ஈரான் வந்து பாகிஸ்தானுக்கு எனிமிலாம் கிடையாது, பட் ரொம்ப க்ளோஸ் கிடையாது சவுதி மாதிரி. இப்போ யோசிங்க, இந்த சிச்சுவேஷன் யோசிங்க. ஸோ இப்போ சவுதி வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் போடுதுன்னா யாருக்கு பிடிக்காது? ஃபர்ஸ்ட் ஈரானுக்கு பிடிக்காதுல்ல. ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன மாதிரியான மிலிட்டரி அக்ரிமெண்ட். எங்க 2 பேர்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அட்டாக் ஆச்சுன்னா இன்னொரு கண்ட்ரி ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் மிலிட்டரி ட்ரைனிங் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பாகிஸ்தானோட நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் பாம்ஸ் தேவைப்பட்டா சவுதியும் பயன்படுத்தலாம். ஜாக்கிரதையா இருந்திருங்க. அப்ப இது யாருக்கு கொடுக்குற மிரட்டல்? உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் அகைன் பார்க்கலாம். நீங்க நெக்ஸ்ட் பேசிக்ஸ்ல ஹிஸ்டாரிக்கலா 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த பகுதிக்குள்ள தான் யார் வரா? இஸ்ரேல் வராங்களா? இஸ்ரேல்ல இந்த முஸ்லீம் மக்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. பட் இஸ்ரேல் இஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் யாரு? யூஎஸ்ஏ. யூஎஸோட எய்ம் என்ன? இந்த பகுதியில் பார்த்தோம்ல, வெஸ்ட் ஏஷியா, இந்த பகுதியில் இஸ்ரேல எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் யாருக்கு ஹெல்ப் கேட்கலாம்? சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியா கூட டீல் போடுது. என்ன டீல் போடுது? உங்க ஏரியாவில் இஸ்ரேல ஒரு நாடா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து மிலிட்டரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். சவுதி அரேபியா கேட்குறது அதான். ஓகே, நாங்கள் இஸ்ரேல் என்ன பண்றோம்? ரெகனைஸ் பண்றோம். பட் நீ நானும் சேர்ந்து ஒரு பெரிய மிலிட்டரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதாவது அமெரிக்கா யூஸ் பண்ற எல்லா நியூக்ளியர் டெக்னாலஜியும், அந்த பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டெக்னாலஜி எல்லாமே சவுதி அரேபியாவுக்கு கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, எல்லா வெப்பன்ஸும், அமெரிக்கா கண்டுபிடிக்கிற எல்லா மாடர்னைஸ்ட் வெப்பன்ஸும் சவுதி அரேபியாவுக்கு கிடைக்கணும். யூஎஸ் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் இஸ்ரேலை அக்செப்ட் பண்ணு, இஸ்ரேல ரெகனைஸ் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா யூஎஸோட பார்லிமெண்ட்ல, காங்கிரஸ்ல நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடலாம். பட் என்ன ஆயிடுச்சு? இஸ்ரேல் சும்மா இல்ல, காசால வார். கரெக்டா? அப்ப இஸ்ரேல் காசா வார்ல நிறைய பேர் இறந்து போனது யாரு? முஸ்லீம் பாப்புலேஷனா? இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? யூஎஸ்ஏ. அப்ப இந்த டைம்ல சவுதி அரேபியா யூஎஸ்ஏ கூட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த முஸ்லீம் பாப்புலேஷனும் திட்டுவாங்கல்ல யாரு? சவுதி அரேபியா. சவுதியோட மெயின் எய்ம் என்ன? அந்த முஸ்லீம் வேர்ல்டோட லீடரா மாறணும். அப்போ முஸ்லீம் மக்களை எதிர்த்த இஸ்ரேல் கண்ட்ரியை நீ அக்செப்ட் பண்றனா, you will not become the leader of the Muslim population. So சவுதி என்ன பண்ணாது? இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணாது இப்போதைக்கு பிராக்டிகலா. அப்ப யூஎஸோட ஆர்மியும் கிடைக்காது. கரெக்டா? இது ஒரு ஆங்கிள். அண்ட் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. ஜென்ரலாவே இந்த வெஸ்ட் ஏஷியாவில் யூஎஸோட ஃப்ரெண்ட் யாரு? சவுதி அரேபியா தானே. அப்போ எப்பெல்லாம் சவுதிக்கு பிரச்சனையோ யூஎஸ் என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணும். அப்போ சவுதி பின்னாடி யூஎஸ் இருக்கிறதுனால ஈரானோட யார் ஸ்ட்ராங்? சவுதி ஸ்ட்ராங்ன்றது ஒரு ஐடியா. 2019 ஈரான் சவுதி அரேபியாவில் சில முக்கியமான ஆயில் சென்டர்ஸை அட்டாக் பண்ணுச்சு. ட்ரோன் யூஸ் பண்ணி,
மிசைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிச்சு. ஸோ சவுதி அரேபியாவுக்கு முக்கியமான ப்ராப்ளம் அது. அந்த டைம்ல சவுதி அரேபியாவோட ப்ரொடக்ஷன், ஆயில் ப்ரொடக்ஷன் குறைஞ்சது. ஸோ யூஎஸ் என்ன பண்ணிருக்கணும், ஈரான் அட்டாக் பண்ணிருக்கணுமா, அது பண்ணல. ஜஸ்ட் அந்த அட்டாக்கை கண்டெம் பண்ணிட்டு விட்டுருச்சு. இப்போ யாருக்கு டவுட் வருது, சவுதி அரேபியாவுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வருது. நமக்கு ஒரு பிரச்சனை யூஎஸ்ஏ வர்றது டவுட் தான். ரொம்ப தூரமா இருக்காங்க, எப்பொழுதும் அவங்கள நம்பக்கூடாது, முக்கியமா எமர்ஜென்சி டைம்ல. ஸோ வி ஷுட் நாட் ரிலை மோஸ்ட்லி ஆன் யூஎஸ்ஏ ஃபார் அவர் சேஃப்டி. அப்போ யூஎஸ்ஏ நம்மளை கைவிட்டுட்டா நமக்கு என்ன தேவை, பேக்கப்க்கு மற்ற நிறைய கண்ட்ரிஸோட சப்போர்ட் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கண்ட்ரியா டீம் ஆக்கலாம். அதில் ஒன்று தான் யாரு, பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் கூட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் சவுதிக்கு எப்படி ஒரு பிளான் இருக்கோ, ஈரான் பிளான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய தடவை பார்த்தாச்சு. ஈரான் தனக்கான நெட்வொர்க் உருவாக்கிடுச்சு ஆல்ரெடி. சவுதி அரேபியாவோட சவுதி எப்படி யூஎஸ் நம்பி இருக்கோ, ஈரான் எப்படி இருக்கு, நிறைய இடத்துல தன்னோட நெட்வொர்க் உருவாக்கிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லெபனான்ல யாரு, ஹெசபுல்லாவா. எப்பெல்லாம் இஸ்ரேல் கடுப்பேற்றுதோ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா, இந்த ரெண்டு பேர்ல இஸ்ரேல் யாருக்கு பிடிக்காது, ஈரானுக்கு பிடிக்காது. சவுதி அரேபியா அக்செப்ட் பண்ற இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப இஸ்ரேல் ஏதாவது டென்ஷன் பண்ணுச்சுன்னா லெபனான்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஹெசபுல்லான்ற குரூப்பை உருவாக்கியாச்சு. யாரு, ஈரான். ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு குரூப். ஈராக்ல ஷியா மிலிட்டியாஸ் வெப்பன் ஃபண்ட்லாம் கொடுத்து ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ். அந்த ஷியா ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஈராக்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ லெபனான்ல ஹெசபுல்லா, ஈரான்ல ஷியா குரூப்ஸ், சிரியாவில் ஏமன்ல ஹவுதி குரூப்ஸ், காசால ஹமாஸ்னு எல்லா கண்ட்ரிலையும் தன்னோட குரூப் நெட்வொர்க் வச்சிருக்கு. பட் இந்த வாரம் என்னாச்சு, இஸ்ரேல் ஈரானோட எல்லா முக்கியமான நெட்வொர்க்கையும் காலி பண்ணிச்சுல, அட்டாக் பண்ணிச்சு. அது ஒரு பேரலல். இந்த பேசிஸ் உங்களுக்கு தெரியும். பட் இந்த சிச்சுவேஷன்ல வேற வழி இல்ல, ரிவிஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. படுத்து போலாம். எங்க ஸ்டாப் பண்ணோம், சவுதிக்கு யூஎஸ்ஏ மேல டவுட். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் பார்த்தோமா, ரீசன்ட் இன்சிடென்ட். இஸ்ரேல் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலோட மெயின் எய்ம் என்ன, ஹமாஸை காலி பண்ணுமா, ஹமாஸோட பிளேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அடிக்கணும். ஸோ கத்தாரில் தோஹா பிளேஸ்ல ஹமாஸோட ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணுது, இன்னொரு கண்ட்ரில இருக்கிற ஹமாஸ் ஆஃபீஸை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது. பட் என்ன பண்ணிடுச்சு, யூஎஸ்ஏ கிட்ட ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டுருச்சு. பட் இந்த அட்டாக் யாருக்கு பிடிக்காது, சவுதிக்கு பிடிக்காது. யோசிக்க முடியுதா, கண்டிப்பா இந்நேரம் உங்க மைண்ட் ஆன்சர் வந்திருக்கணும். இந்த ஆன்சருக்காக தான் ஃபர்ஸ்ட் மேப்பை பார்த்தோம். மேப்ல என்ன பார்த்தோம், கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், கல்ஃப் கண்ட்ரீஸ், சவுதி அரேபியா, கட்டார் பார்த்தோமா. அப்ப என்ன ஆகுது, தன்னோட கவுன்சிலுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ட்ரி மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட், சவுதி யூஎஸ்ஓல ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி யூஎஸ்ஏவோட லார்ஜஸ்ட் மிலிட்டரி பேஸ் வெஸ்ட் ஏஷியால எங்க இருக்கு, கட்டார்ல இருக்கு. ஸோ கட்டார் யூஎஸ்ஏவும் க்ளோஸ் தான். அப்படி இருக்கும்போது கட்டார்ல ஒரு பகுதியில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சுன்னா யூஎஸ் என்ன பண்ணிருக்கணும், வேணாம்னு சொல்லிருக்கணும்ல. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி சவுதியில் அட்டாக் நடந்துச்சுன்னா கண்டிப்பா யூஎஸ்ஏ பேசணும் அவசியம் கிடையாது. அப்போ இது வரைக்கும் யூஎஸ்ஏ நம்பி இருந்தாச்சு, டிபெண்ட் ஆயாச்சு. பட் இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வைக்கக்கூடாது. யூஎஸ்ஏவோட செக்யூரிட்டி கேரண்டி மேலே இருக்க ட்ரஸ்ட்டை குறைச்சிக்கிட்டு நமக்கான ஒரு குரூப்பை உருவாக்கணும். அதில் ஒன்று பாகிஸ்தான். பட் சவுதியும் பாகிஸ்தான் ஒன்றா சேர்றதுனால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. அதாவது தியரட்டிக்கலாக பார்த்தா, ஏன்னா சவுதி நிறைய ஆயில் பிசினஸ் இந்தியா பண்ணுது. அப்போ இந்தியா கூட பகச்சிக்கிட்டா சவுதி பிசினஸும் கொலாப்ஸ் ஆகும். அண்ட் இந்தியன்ஸ் நிறைய பேர் சவுதியில் ஒர்க் பண்றாங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே பிரஸ் மீட்ல சவுதி சொல்ல முக்கியமான பாயிண்ட், இந்தியாவுக்கும் சவுதிக்குமான ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட், இது டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கலாகவே சவுதி அரேபியா தன்னோட ரிலீஜியஸ் சைட்ஸை, மக்கா மதினாவை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து ட்ரூப்ஸை வாங்குறது வழக்கம். நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அகைன் அது என்ன இருக்கு, அப்டேட் ஆகி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ சவுதி அரேபியா ஹிஸ்டாரிக்கலி கனெக்டட் வித் பாகிஸ்தான் த்ரூ டிஃபென்ஸ் கோஆபரேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ், ஈரானுக்கு இஸ்ரேல் பிடிக்காதுன்னா யாரையும் பிடிக்காது, யூஎஸ்ஏ பிடிக்காதா. ஸோ யூஎஸ் என்ன பிளான் பண்ணுதுன்னா, ஸோ இஸ்ரேல் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால யூஎஸ் ஆல்சோ எனிமி. யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் டைரக்டா டிப்ளமேட்டிக் டாக் கிடையாது. அப்போ யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தானை பயன்படுத்திக்குது. பாகிஸ்தானும் ஈரானும் ஓரளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்லைனாலும் கூட பேச முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஈரானோட பார்டர் இருக்குல்ல, தட் பார்டர் டச்சஸ் வித் பாகிஸ்தான். அப்போ ஈரானுக்குள்ள போறதுக்கு பாகிஸ்தானோட போலாம்ல. ஸோ பாகிஸ்தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது யூஎஸ்க்கு நல்லது தானே. என்ன பண்ணுது, பாகிஸ்தானும் சவுதி ஒன்னா சேர்றது யூஎஸ்க்கு ஓகே தானே. இந்த பாகிஸ்தான் சவுதி டீலுக்கு யூஎஸ்ஏவும் காரணமா இருக்கலாம். என்ன ஆகுது, யூஎஸ்ஏக்கு அந்த வெஸ்ட் ஏஷியாவில் நெட்வொர்க் என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. சவுதி அரேபியா பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் ஈரான் ஓரளவுக்கு ஓகேல. இந்த ஆங்கிலையும் பார்க்க முடியும். சவுதிக்கு யூஎஸ் மேல டவுட், அதனால பாகிஸ்தான் தேவை. சவுதியும் பாகிஸ்தானும் ஜாயின் ஆனா யூஎஸ் நல்லது தான். பாகிஸ்தானை யூஸ் பண்ணி ஈரான் கூட போக முடியும். ஈரானை வீக் ஆக்கலாம், டிப்ளமேட்டிக்கா பேசலாம், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் தான். ஜென்ரலா பார்த்தா இந்தியாவுக்கும் இந்த பாலிடிக்ஸும் சம்மந்தம் கிடையாது. பட் இந்தியாவுக்கு சவுதியும் தேவை, ஈரானும் தேவை. ரெண்டு பேருமே இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். சவுதி அரேபியா கிட்ட இருந்து எல்லாருமே ஆயில் வாங்குறாங்க. அதுல தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா. மீனிங் புரிச்சா, சவுதி அரேபியா கிட்ட இருந்து த லார்ஜஸ்ட் தேர்ட் ஆயில் பையர் யாரு, இந்தியா. 25 lakhs இந்தியன்ஸ் ஒர்க்கிங் இன் சவுதி. அப்ப என்ன பண்ண முடியாது, சவுதி பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணதுனால உடனடியா சவுதியை அவாய்ட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா ஆப்போசிட் என்ன பண்ணலாம், சவுதி கூட இன்னும் நிறைய அக்ரிமெண்ட் போடலாம். எக்கனாமிக்கலா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டா சவுதி என்ன பண்ணாது, இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணாது, இந்தியாவை வெளியே போகாது. ஸோ ஃபியூச்சர் என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் ஆயில் அக்ரிமெண்ட் நிறைய போடலாம். ரெண்டு கண்ட்ரிஸ் சேர்ந்து ரெனியூவல் எனர்ஜிக்கு, ரெனியூவல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். எப்படி சவுதி பாகிஸ்தான் பிடிச்சோ சவுதி இந்தியா என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் பேக்ட் போடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி, ஆயில், டயஸ்போரா, டிஃபென்ஸ் ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டாக சவுதி கூட என்ன பண்ணணும், லாங் டேர்மாக ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ யுனைடெட் நேஷன் வருஷம் கிளைமேட் சேஞ்சை சரி பண்ணுறதுக்கு மீட்டிங் போடுமா. அந்த மீட்டிங்கோட பேர் என்ன, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸா, சிம்பிளா சிஓபி தானே. ஸோ யுனைடெட் நேஷன் எல்லா கண்ட்ரி ஒன்னா சேர்த்து கிளைமேட் சேஞ்சை சரி பண்றதுக்கு மீட்டிங் போடுமா, வருஷம் போடுமா.
மீட்டிங் பேர் என்னது? சிஓபியா? இந்த வருஷம் நடந்துருச்சா? நவம்பர் மாசம் தான் நடக்க போகுது. அப்ப இந்த வருஷம் எத்தனாவது மீட்டிங்? 30வது மீட்டிங், COP 30. ஸோ COP 30 எந்த ஊர்ல நடக்க போகுது? பிரேசில். பிரேசில் எந்த இடத்துல? ஒரு சிட்டில, பெலம். கரெக்டா சொல்றேன்னா தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்றா தெரியல, BELEM, பெலம் சிட்டி. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டும் தெரிஞ்ச பாயிண்ட் தான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட், மீட்டிங் நடக்க போறது நவம்பர் தானே. அப்ப அந்த மீட்டிங்ல எதை பத்தி தான் பேசலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடியே நிறைய மீட்டிங்லாம் போடுவாங்க. மீனிங் புரிஞ்சா? இந்த வருஷம் எதை பத்திலாம் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த தீம் பத்தி இருக்குல்ல, சில முக்கியமான தீம்ஸ் பத்தி என்ன பண்ணுவாங்க? முன்னாடியே கான்ஃபரன்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி இந்த எல்லாத்த பத்தியும் நவம்பர் மாசம் பேசலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரே வந்து ஸ்பெஷல் தீம் பேஸ்ட் கான்ஃபரன்ஸ். அப்போ இந்த வருஷம் நவம்பர் மாசத்துக்கு முன்னாடியே முக்கியமா பேசப்பட்ட முக்கியமா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு தீம் கிளைமேட் அண்ட் ஹெல்த். லிங்க் பண்ண முடியல. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம். பட் இப்போ எல்லாராலையும் கிளைமேட்டையும் ஹெல்த் லிங்க் பண்ண முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த உலகத்தோட கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணணும், என்ன பண்ணலாம்? மரத்தை வெட்டக்கூடாது, பொல்யூஷனை குறைக்கணும், கார்பன் எமிஷனை குறைக்கணும், என்விரான்மெண்ட் ஆங்கில பேசிட்டு இருப்போம். கிளைமேட் சேஞ்சையும் என்விரான்மெண்ட்டையும் லிங்க் பண்ணி பேசுவோம். அது ஓகே தான். பட் இந்த காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்சையும் ஹெல்த்தையும் லிங்க் பண்ணி பேசணும். எப்படி பேசலாம்? நீங்க சொல்லுங்க. கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன மாற்றங்கள் வரலாம்? சேஞ்சஸ். கிளைமேட் ரொம்ப ஹாட்டா மாறிடலாமா? ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஹீட் ஸ்ட்ரோக்ஸ், பயங்கரமான ஃப்ளட் வருதுச்சுக்கலாம், வெள்ளம் வருது. அதெல்லாம் வருது. வெயில் வந்துச்சுன்னா பயங்கரமான வெயில், மழை வந்துச்சுன்னா பயங்கரமான மழை. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால ஃப்ளட் அதிகமாக வந்துச்சுன்னா மலேரியா, டெங்கு, காலரா வரலாமா? நியூஸ்ல பாக்குறோம்ல, டெங்கு பாக்குறோம்ல. இப்போ அடுத்து கிளைமேட் சேஞ்ச்னால ஏர் பொல்யூட் ஆகுதா? ஏர் பொல்யூஷனால ஆஸ்மா வருமா? அதிகமான மழை வச்சுக்கலாம், இல்ல அதிகமான வெயில், விவசாயம் பண்ண முடியல, கிராப் ஃபெயிலியர், நம்ம நாட்டுக்கு தேவையான ஃபுட்டை உற்பத்தி பண்ண முடியல, மால் நியூட்ரிஷன். அப்ப இதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ண மீட்டிங்ல கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ல ஃப்ளட்டை சரி பண்ண என்ன பண்ணலாம்? கிராப் ஃபெயிலியர் சரி பண்ண என்ன பண்ணலாம்? இது பேசலாம். பட் இந்த விஷயத்துக்கு கூட இதை லிங்க் பண்ணிட்டு எதை பத்தி பேசணும்னா ஆஸ்மா எப்படி சரி பண்ணலாம்? எல்லா கண்ட்ரிலையும் மலேரியா வருது, எப்படி சரி பண்ணலாம்? ஹீட் ஸ்ட்ரோக் எப்படி சரி பண்ணலாம்? மால் நியூட்ரிஷன் சரி பண்ணலாம். அதாவது கிளைமேட் சேஞ்ச்னால இவ்வளவு ஹெல்த்ல பிரச்சனை வருதுல. ஸோ ஹெல்த் பிரச்சனையை சரி பண்றதுக்கும் ஆக்ஷன் எடுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் கூட ஹெல்த் ஆக்ஷன் பிளானும் முக்கியம். ஓகே. இதுக்கப்புறம் நியூஸ்ல ஹெல்த்தை பத்தி பாக்குறீங்க, ஹெல்த் ஆக்ஷன் பிளான் இந்த வார்த்தை பாக்குறீங்கன்னா அந்த ஆர்டிகல்ல இருக்கோ இல்லையோ என்ன பண்ணி ஆகணும்? எந்த ஹெல்த்தை பத்தி பேசியிருந்தாலும் கிளைமேட் சேஞ்சை லிங்க் பண்ணி பேசிருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஓரளவு புரிஞ்சா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நவம்பர் மாசம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30வது மீட்டிங். அந்த மீட்டிங் எதை பத்தி பேசணும்? சில முக்கியமான தீம் பத்தி இப்பயே பேசுறாங்க. அதுல ஒரு தீம் என்னது? கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த். ஸோ அதை பத்தி பேசிருக்காங்க. இதுல ஸ்பெஷல் மீட்டிங்ல. அந்த ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சு சேம் பிளேஸ், பிரேசில்ல, பெலம்ல. ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ் எதை பத்தி? ஹெல்த் ஆக்ஷன் பிளான் பத்தி பேசி முடிச்சாச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன முடிவாகுது? எல்லா கண்ட்ரியும் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு பாலிசி போடுறீங்களே, அந்த பாலிசியோட லிங்க் பண்ணி பப்ளிக் ஹெல்த் பாலிசி லிங்க் பண்ணணும். அதாவது ஹீட் வேவ்ஸ் சரி பண்ணா ஒரு ஹியூமன் பீங்கோட ஹெல்த்தும் சரியாகும். ஸோ எந்த பாலிசி போட்டாலும், கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி எந்த பாலிசி போட்டாலும் அந்த பாலிசியோட ஹியூமன் ஹெல்த்தையும் லிங்க் பண்ணி பாலிசி போடுங்க. இந்த விஷயத்த முடிவு பண்ணியாச்சு. எங்க? பெலம்ல. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்னது? பெலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த கீவேர்டு ஃபியூச்சர்ல பார்த்தா செக் பண்ணிக்க. பெலம் பகுதியில் கான்ஃபரன்ஸ்ல பேசப்பட்ட ஒரு மீட்டிங்ல ஒரு பிளான் ரெடி பண்றாங்க. ஸோ என்ன பேரு? பெலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான். அண்ட் மேபி சில பேருக்கு இன்னும் எப்படி ஒரு கிளைமேட் சேஞ்ச் பாலிசியை ஹெல்த்தோட லிங்க் பண்றது மேபி ப்ராக்டிகலா புரியாம இருக்கலாம். இந்த பாயிண்ட்ல புரிஞ்சிடும். வழக்கமா எல்லா கண்ட்ரியும் எதை பத்தி பேசுவாங்க? நம்மளோட அடிப்படை வசதிகள். எக்ஸாம்பிள் ஹெல்த் சிஸ்டம், அதாவது ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? பட் இப்போ நம்ம என்ன பேசணும்? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்துல எல்லா ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன ரீசன்? இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, வெயில்னால ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க. டீஹைட்ரேஷன் இல்ல ஹீட் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ நிறைய ஹீட் வேவ்ஸ்னால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்போ அவங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல தனியாக இருக்கணும், ஒரு செக்ஷன் இருக்கணும். அப்போ ஹாஸ்பிட்டலை அப்டேட் பண்ணுங்க. கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி ஹெல்த் ப்ராப்ளம் வருதுல, அந்த ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு ஒரு செக்ஷன் போடுங்க. அப்போ அப்படி பண்ணிட்டீங்கன்னா திஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் லிங்க்டு வித் கிளைமேட் சேஞ்ச் பாலிசி. யோசிக்க முடியுதா? உங்களோட எல்லா எக்கனாமிக் பாலிசிலையும், உங்களோட எல்லா ஹெல்த் பாலிசிலையும் கிளைமேட் சேஞ்ச் லிங்க் பண்ணுங்க. பட் ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தோன்னா தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒருவேளை இதுக்கு முன்னாடி பேசுறது புரியலன்னா இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும். இந்தியாவோட விவசாயத்தில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன? எல்லாரும் உருவாக்குறது ரைஸ் தானே, ரைஸ் வீட்டு தானே. என்ன பண்ணும்? அதிகமான வாட்டரை கன்சியூம் பண்ணுமா? தண்ணி காலியாடுமா? ஹீட் அதிகமாயிடுமா? கிளைமேட் சேஞ்சா? இது ஒரு சைடில் பேரலா. இதுக்கு சம்மந்தம் இல்லாம கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கு, PM போஷான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் மிட் டே மீல் ஸ்கீம். அப்போ இந்தியா முழுக்க ஸ்கூல்ஸ்ல மிட் டே மீல்ஸ் என்ன சாப்பாடு போடுவாங்க? ஒருவேளை எல்லா ஸ்கூல்லையும் அரிசி போடுறாங்கன்னா இந்த பாலிசி கிளைமேட் சேஞ்ச் பாலிசியா? PM போஷன் பாலிசி வந்து கிளைமேட் சேஞ்ச் பாலிசியா? இல்ல. அப்ப நீங்க போடுற பாலிசி என்ன பண்ணுது? கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக்குது. நீங்க என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணிட்டு சாப்பாடை மில்லட்ஸ்ல மாத்துங்க. மில்லட்ஸுக்கு தண்ணி தேவை கிடையாது. ஈவன் பயங்கரமான ஹீட்லயும் தாங்கும், வறட்சிலையும் தாங்கும். தண்ணியே தேவை கிடையாது. ஃபெர்டிலைசர் போட தேவையில்லை, ரொம்ப கம்மியா போட்டா போதும். அப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு ஏத்த கிராப் எது? மில்லட்ஸ். எல்லா ஸ்கூலையும் போடுறது என்னது? மில்லட்ஸ். அப்ப அன்கான்சியஸாவே இந்தியா PM போஷன் ஸ்கீம்ல என்ன மாத்திருக்கு? கிளைமேட் சேஞ்ச் பாலிசியா மாத்திருக்கு. நம்ம சொல்லலாம் இந்தியா கிளைமேட் சேஞ்ச் சரி பண்றதுக்கு என்ன பண்ணுச்சு? PM போஷன் ஸ்கீம் போடுச்சு. எப்படி சொல்றீங்க? பசங்களுக்கு எல்லா சாப்பாடும் மில்லட்ஸ்ல தரும், ரைஸ் வீட்டு போடல. ஸோ தண்ணியை சேவ் பண்றோம், ஹீட் கம்மியா இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறோம். யோசிக்க முடியல? எஸ். ஸோ இதுக்கப்புறம்
நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஸ்கீம் பார்த்தாலும் அந்த ஸ்கீமில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை கிளைமேட் சேஞ்சோட லிங்க் பண்ணி ஒரு பாயிண்ட் எழுதணும், இல்லை ஒரு பாயிண்ட் பேசணும். பட் இந்த ஆர்டிகல் வந்து ஹெல்த் மட்டும் தான். ஹெல்த்தில் ஒரு ஸ்கீம் போடுறீங்கன்னா அந்த ஸ்கீமில் கிளைமேட் சேஞ்ச் ப்ரொவிஷன் இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ சொல்லுங்க, பிஎம் போஷனோட டபுள் அட்வான்டேஜ் என்ன? ஒன்று, மிட் டே மீல்ஸ்னால பசங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது. ஸோ இந்தியாவில் மேல் நியூட்ரிஷன் குறையுது. யூஸ் பண்ற கிராப்ஸும் மில்லட், ஸோ கிளைமேட் சேஞ்சையும் குறைக்கிறோம். கரெக்டா? இப்போ அடுத்து யோசிங்களேன். இப்போ நீங்க லிங்க் பண்ணுங்க, ஸ்வச் பாரத் அபியான். இந்த ஸ்கீமை லிங்க் பண்ண முடியுதா? இங்கிலீஷ்ல என்னது? கிளீன் இந்தியா மிஷனா? இதோட மெயின் நேம் என்னது? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். கிளீனா வச்சுக்கணும், சானிடேஷன் ப்ராப்பரா வச்சுக்கணும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? உங்க இடத்த கிளீனா வச்சிருக்கீங்கன்னா, உங்க இடத்துல குப்பை போடாம கிளீனா வச்சிருக்கீங்கனாலே என்ன அர்த்தம்? என்விரான்மெண்ட் சேஃப் ஆகுதா, டேமேஜ் ஆகாம? அப்போ உங்க வீட்டை, உங்க தெருவை கிளீனா வச்சுக்கிறது வழியாக உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? உங்க ஹெல்த் நல்லா இருக்கு, என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு, பொல்யூஷன் குறையுது. ஸோ ஸ்வச் பாரத் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம என்விரான்மெண்ட் கூட கிளைமேட் கூட லிங்க் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஸ்கீம்ஸ், இந்தியாவோட ஸ்கீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஹெல்த்தையும் கிளைமேட் சேஞ்ச் லிங்க் பண்ணியிருக்கு. அப்படின்னா இப்போ நடந்த கான்ஃபரன்ஸோட மெயின் தீம் என்ன? கிளைமேட் ஹெல்த் தானே. எங்க நடந்துச்சு? வெலம்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தியா கலந்துக்கல. ஸோ ஒருவேளை கலந்துருந்துச்சுன்னா இந்த கான்ஃபரன்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸை இந்தியா லீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்தியா வாஸ் நாட் அஃபிஷியலி ரெப்ரசன்டட் இன் திஸ் கான்ஃபரன்ஸ். யோசிக்க முடியுதா? அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவோட ஓன் அப்ரோச் இருக்குல்ல, இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, மிட் டே மீல்ஸ், ஸ்வச் பாரத். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்றேன், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா, 100 நாள் வேலை திட்டமா? இதுல என்ன வேலை செய்யறாங்க? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் புரிஞ்சிருக்கும். பட் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து என்விரான்மெண்ட் ஒர்க் தான். சாயில் கன்சர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், வேஸ்டான லேண்டை, டிகிரேடான லேண்டை சரி பண்றது. இப்போ என்ன ஆகுது? மக்களுக்கு ஒரு எக்கனாமியை கொடுத்து அந்த எக்கனாமி என்விரான்மெண்ட் என்ன பண்ணுது? சூப்பராக வச்சுக்கிறதுல. அப்போ இந்தியாவோட பாலிசி ஆட்டோமேட்டிக்காகவே என்விரான்மெண்ட் கூட கிளைமேட் கூட லிங்க் ஆகி தான் இருக்கு. ஸோ வெல்லம் பிளான்ல, ஹெல்த் ஆக்ஷன் பிளான்ல இந்தியாவோட ஓன் டெவலப்மெண்ட் அஜெண்டாவை லிங்க் பண்ணியிருக்கலாம். அது மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் ஆல்சோ இந்தியா இன்னொரு ஆங்கில யோசிக்கணும். இந்தியாவில் எப்போதுமே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸ்கீம்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ப்ராப்ளம் வரும் எப்பவுமே. பட் இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் எப்போது ப்ராப்ளம் வருமா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. இதோட எய்ம் என்ன? தேவையில்லாம வரகுலாம் யூஸ் பண்ணி கொளுத்தாதீங்க. இதோட மெயின் எய்ம் என்ன? எல்லாரும் கேஸ் பயன்படுத்துங்க. சாப்பாடு செய்யறதுக்கு குக்கிங் கேஸ் பயன்படுத்துங்க. வழக்கமாக பண்ணுவோம்ல, விறகு எரிப்போம்ல, அதெல்லாம் வேணாம். விறகு எரிச்சா புகை வரும், ஹெல்த்தும் பிரச்சனை, பொல்யூஷன் ஆகும். விடாயிடுங்க. அப்போ எதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க? கிளீன் குக்கிங் கேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சிலிண்டர் கொடுத்துரும், கேஸ் சிலிண்டர் கொடுத்துரும். ஓகே, லிங்க் பண்ண முடியுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்கீமால எல்லா கேர்ள்ஸோட, வில்லேஜ்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸோட ஹெல்த் என்ன பண்ணலாம்? எல்லா வில்லேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸோட ஹெல்த் என்ன பண்றோம்? சேவ் பண்றோம்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் புகையில இருந்திருப்பாங்க, எடுக்க போகணும், பொல்யூஷன் ஆகும், லங் ப்ராப்ளம் ஆகும், பின்னாகுது, சரியாகுது இல்ல. பட் இது ஒரு ஸ்கீம் தானே. செகண்ட் சொல்றேன், வீட்டுக்கு சிலிண்டர் கொடுத்தாச்சு, கேஸ் மாட்டியாச்சு, இது ஃபர்ஸ்ட் டைம். பட் செகண்ட் டைம் என்ன பண்ணியாகணும்? சிலிண்டர் வாங்கணும்ல, ரீஃபில் பண்ணணும்ல. அப்போ உங்க ஊருக்கு என்ன வரணும்? ரீஃபிலுக்கு சிலிண்டர் வரணும்ல. இந்தியாவில் ரீஃபில்லிங் வந்து எக்ஸ்பென்சிவ் தானே, ஒரு சிலிண்டர் விலை அதிகம் தானே. அப்போ இனிஷியேட் பண்ணியாச்சு, பட் அதை கண்டினியூ பண்ற ப்ராசஸ் எப்படி இருக்கு? எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? செட் ஆகாது, எதை யூஸ் பண்ணலாம்? வழக்கம் போல பயரோட எரிச்சு சாப்பாடு செய்யலாம். யோசிக்க முடியுதா? நீங்க யோசிக்கும் போது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் யோசிக்கணும். இந்த விறகடுப்பால ஃபர்ஸ்ட் யார் கஷ்டப்படுறது? பெண்கள் தானே. இப்போ இந்த வீட்டோட தலைவி சொல்றாங்க விறகடுப்பு தேவையில்லை, சிலிண்டருக்கு மாறலாம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தேவையில்லாம ஒரு 1000 ரூபாய் வேஸ்ட் பண்றேன், எல்லாரும் தான் ஃபாலோ பண்றாங்க, நீ மட்டும் ஏன் மாறுற? உங்க ஐடியா என்ன பண்ணுவாங்க? கிரிட்டிக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே காசு விடுறதுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்போ சிலிண்டர் வந்து ப்ராக்ரஸிவா இருந்தாலும் சோஷியல் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர் என்ன பண்ணுது? மறுபடியும் ஃபயர் வுட் தான், விறகடுப்பு தான் கண்டினியூ ஆகுது. மீனிங் புரிஞ்சா? வழக்கமா என்ன பண்ணுமோ அதே பண்ணலாம். புதுசா ஏன் பண்ற? புதுசா பண்ண என்ன பண்ணுவாங்க? தப்பா பார்ப்பாங்கல்ல. எஸ், அதுக்கேற்ற மாதிரியே காசு விடுறதுக்கு அதிகமா இருக்கு. அப்போ உஜ்வாலா யோஜனா கிளீன் கேஸ் தர்றது, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இந்தியா முழுக்க ஏர் பொல்யூஷனை குறைக்கலாம், லங் ப்ராப்ளமையும் சரி பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்கீம் இருக்கு, கிளைமேட் பேஸ் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கு. பட் ரியாலிட்டியில ஒர்க் அவுட் ஆகல. என்ன பண்ணி ஆகணும்? கவர்மெண்ட் சப்போர்ட்டும் தேவை, கம்யூனிட்டி சப்போர்ட்டும் தேவையில்ல. எந்த ஊர்ல வாடுறீங்களோ அந்த மக்கள் சப்போர்ட்டும் தேவையில்ல. அப்போ ஒரு ஸ்கீம் மட்டும் போடுறது அட்வான்டேஜ் தான். ஸ்கீம் போட்டாச்சு, ஜெயிச்சாச்சு, ப்ராக்ரஸிவா இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் ரியாலிட்டியில நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஓகேல, இப்போ இந்த ஹெட்டிங் படிக்கல, எ கிளைமேட் ஹெல்த் விஷன் வித் லெசன்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவோட பாசிட்டிவ் என்ன, சரி பண்ண வேண்டியது என்ன, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பட் கன்க்ளூஷன்ல, வே ஃபார்வர்ட்ல, கன்க்ளூஷன்ல சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கிளைமேட் சேஞ்சும் ஹெல்த் பாலிசியும் லிங்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வேண்டிய பிளேஸ் பொலிட்டிக்கல் ஃப்ரேமிங். எல்லா தலைவர்களும் மக்கள்கிட்ட பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஊர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இந்த வில்லேஜ்ல கடைசி 2 வருஷமா ஹீட் வேவ்ஸ்ல இத்தனை பேர் இறந்துருக்காங்க, உங்க ஊர்ல ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கு, அப்ப என்ன பண்ணியாகணும்? கார்பன் எமிஷனை குறைக்கணும் அப்படின்னு லீடர்ஸ் பேசும்போது என்விரான்மெண்ட்டை பேசுறதை விட்டுட்டு, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ்ல எல்லா பசங்களும் எங்க வேலை செய்யறாங்கன்னா பிரிக்ஸ் செய்வாங்கல்ல, பிரிக்ஸ் ஃபர்னேஸ் சொல்லுவாங்கல்ல, அங்க வேலை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு சிம்னி இருக்கும், பிரிக்ஸை உள்ள வைப்பாங்க, எக்ஸ்ட்ரா சிலதை போடுவாங்க, ஹீட் பண்ணுவாங்கல்ல. அப்ப என்ன வரும்? புகை வரும்ல. அந்த புகை அதிகமா வந்து அந்த ஊர்ல ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இவ்வளவு ஹீட் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா கிளைமேட் சேஞ்ச் அதிகமாயிடும். இது இஷ்யூ.
வில்லேஜ்ல இது இஷ்யூ, தமிழ்நாட்டுல ஒரு வில்லேஜ்ல. அப்ப எதை சரி பண்ணணும்? இந்த பிரிக்ஸை ஹீட் பண்றோம்ல, புகை வருதுல, அதை சரி பண்ணுவோம்ல. இப்போ அந்த ஊருக்கு லீடர்ஸ் வர வச்சுக்கலாம், தலைவர்கள் வராங்க. எப்படி பேசணும்? உங்க ஊர்ல கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகுது, கார்பன் எமிஷன் அதிகமாகுது, குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஹீட் வருதுல, சரி பண்ணணும். அப்படி பேசாதீங்க. ஒருவேளை பேசினாலும் நீங்க எதை லிங்க் பண்ணணும்? ஹெல்த்தை லிங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரிக்ஸை ஹீட் பண்ற இடத்துல நம்ம குழந்தைங்க வேலை செய்யறதுனால அந்த புகையில பசங்களோட லங்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப இந்த ஹீட்டு, இந்த புகையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா பசங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராது. அப்படி பேசும்போது என்விரான்மெண்ட்டும் சரியாகுது, ஹெல்த்தும் சரியாகுது. இதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஏதாவது பேச போறீங்கன்னா ஹெல்த்தை லிங்க் பண்ணி பேசுங்க. ஜஸ்ட் இருக்கிறத பேசாம அதை ஃப்ரேம் பண்ணுங்க. எப்படி பேசினா மக்களுக்கு ரீச் ஆகும்? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் ஃப்ரேமிங். ஒரு லீடர் வந்து பேசும்போது ஸ்ட்ராட்டஜிக்கா பேசும். இந்த விஷயத்தை எதுக்குள்ள ஃப்ரேம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்? உங்க வீட்டில் இருக்கிற உங்க அம்மாவோட லங்ஸ் வந்து இன்னும் 5 வருஷத்துல சுத்தமா கெட்டு போயிடும். உடனடியாக உங்க அம்மா காப்பாற்றணும்னா உங்க வீட்டில் கேஸ் சிலிண்டரை மாட்டுங்க. அப்போ என்ன ஆகுது? ஒரு கலெக்டரோ ஒரு லீடரோ வந்து ஹெல்த் ஃபர்ஸ்ட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரேம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் சேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகுது. லாஜிக் புரியுதுல? இதான் எய்மே. ப்ளஸ் இந்த விஷயத்த லீடர்ஸ் மட்டும் கிடையாது, உங்க லோக்கல் யார் இருப்பா, ஆஷா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்கள கிளைமேட் அட்வொகசியா மாத்துங்க. கிளைமேட் பேஸ் பண்ணி யாருக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்றத அவங்களே மாற்றம் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா எல்லா அம்மாக்களுக்கும் சொல்லித்தர சொல்லுங்க. உங்க ஊர்ல ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத அவங்கள வச்சு மாற்றம் பண்ணுங்க. நம்ம என்ன பண்றோம்? பார்ட்டிசிபேட்டரி இம்ப்ளிமெண்டேஷன். உங்க ஊர்ல இருக்கிற மக்களையே, அதே கம்யூனிட்டியே கிளைமேட் அட்வொகசியா மாத்துறோம். ஓகேல? இது மைக்ரோ லெவல்ல, வில்லேஜ் லெவல்ல. மேக்ரோ லெவல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூட, இல்லைன்னா ஹெல்த் மினிஸ்டர் கூட மற்ற எல்லா மினிஸ்ட்ரியும் கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல் ஒரு கேஸ் வருது, ஒரே ஊர்ல இருந்து நிறைய பேர் ஆஸ்மால வராங்க. என்ன தெரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு பஸ்ல டீசல் இருக்குல்ல, இந்த டீசல் புகை வந்து உள்ள போய் ஆஸ்மா வந்துருச்சு. ஸோ டாக்டர் என்ன பண்ணிட்டாரு? மருந்து கொடுத்தாரு. பிளஸ் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸும் இந்த இஷ்யூல லிங்க் ஆகிக்கணும். என்ன பண்ணணும்? சீக்கிரமா பஸ்ல கிளீன் ஃபியூலை பயன்படுத்தணும். என்ன ஆகுது? பப்ளிக் ஹெல்த் மஸ்ட் பி லிங்க்டு வித் அதர் மினிஸ்ட்ரிஸா, கோஆர்டினேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஓரளவுக்கு ஓகேல? வாட் இஸ் தி வே ஃபார்வர்ட்? 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பொலிட்டிக்கல் ஃப்ரேமிங் பார்த்தோமா? 2வது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பார்த்தோமா? ஓகே. 3வது லிங்கிங் ஹெல்த் வித் தி அக்ராஸ் தி டிபார்ட்மெண்ட்ஸா? எஸ். இந்த 3 விஷயத்தை வே ஃபார்வர்டா பயன்படுத்திக்க முடியும். நம்ம எல்லாருமே டெமோக்ரஸி ஒரு பிலீவ் பண்றோம்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? டெமோக்ரஸி சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு ஃபவுண்டேஷன் என்னது? உங்க கண்ட்ரில டெமோக்ரஸி இருக்குன்னா எல்லாருமே ஈக்குவல், லா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும். லா வில் ட்ரீட் எவ்ரிஒன் ஈக்குவல் தானே. டெமோக்ரஸியோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்டோனே அதானே. ஸோ யூஎஸ்ஏ, இந்தியா, யூகே எல்லா கண்ட்ரியுமே, எல்லா மக்களும் என்ன யோசிக்கிறோம்? ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் உருவாக்கலாம், ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை உருவாக்கலாம். ஸோ சிஸ்டம் டெமோக்ராட்டியா இருக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கும். லா வில் ட்ரீட் எவ்ரிஒன் ஈக்குவல். பட் ரியாலிட்டியில பார்க்கும்போது இது உங்களுக்கு உண்மையா தெரியுதா? அதுக்கு ரொம்ப யோசிக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்டரி இடத்துல தெரியும். எல்லா சட்டங்களும் பேப்பர்ல இருக்கும். பட் அதே இல்ல ரியாலிட்டியில ஆக்ஷன்ல இறங்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கும். அதாவது நீங்க பணக்காரங்களா இருக்கீங்கன்னா எல்லா ரூல்ஸும் எல்லா லாவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளையும். வாட் இஸ் தி பாயிண்ட்? எப்போ லா வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கலையோ அப்ப என்ன ஆகுது? டெமோக்ரஸி வீக் ஆகுதுல்ல. பட் ஆக்சுவலா இதோட பியூட்டி என்னன்னா, இந்த லாவை யாரு சேஃப்கார்ட் பண்ணணுமோ, அதாவது லாயர்ஸ், அந்த லாயர்ஸே லாவை மேனிபுலேட் பண்ணி பணக்காரங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நிறைய படத்துலையும் பார்த்துருப்போம். ஒரு லாயர் இருப்பாரு, அவருக்கு பாலிடிக்ஸ்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவரோட எல்லா கிளைண்ட்ஸுமே யாரா இருப்பாங்க? பிக் கார்பரேட். பிளஸ் எல்லா கோர்ட்லயும் இந்த லாயருக்கு ஆள் தெரியும். அவ இவ்வளவு பவர் வச்சுக்கிட்டு இன்விசிபிளா பொலிட்டிஷியன்ஸை, கார்பரேட்ஸை, கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜை, இத்தனை பேரோட ஃப்ரெண்டா இருந்து என்ன பண்றாங்க? லால இருக்கிற லூப் கோலை பயன்படுத்தி தப்பு செய்யற பொலிட்டிஷியனை, டாக்ஸ் மறைக்கிற கார்பரேட்ஸை எஸ்கேப் ஆகி விடுவாங்கல்ல, தப்பி விடுவாங்கல்ல. இவங்க யாருங்க? ஆக்சுவலா அவங்க லாயர்ஸே கிடையாதுல்ல. இவங்க என்ன பேர் வைக்கலாம்? பவர் புரோக்கர்ஸ் தானே. யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு புரோக்கர். அப்ப இவர் ஆர்கியூ பண்றாருல்ல கோர்ட்ல, இவரோட மெயின் நேம் என்ன? இவர் ஆர்கியூ பண்றது எதுக்கு? ஜஸ்டிஸ் வாங்கி தரதுலாம் கிடையாது. டாட்ஜ் ஜஸ்டிஸ், அதாவது பனிஷ்மெண்ட்ல இருந்து எப்படி தவிக்கிறது. நீ தப்பு பண்ணிட்டியா, உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாமா? சரி ஓகே, இந்த லூப் கோல பாரு, இந்த கனெக்ஷனை பாரு, இந்த ஆங்கில டிலே பண்ணலாம். இது ஒரு வகையான ஜஸ்டிஸ், அவங்களுக்கான ஜஸ்டிஸ், டாட் ஜஸ்டிஸ். அப்ப இந்த பவர் புரோக்கர்ஸ், இந்த லாயர்ஸ் லால இருக்கிற வீக்னஸை பயன்படுத்தி குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறாங்கன்னா இப்படி யோசிக்கலாமா? இவங்க நினைச்சா யாரு ஜெயிலுக்கு போக முடியும், யாரு கவர்மெண்ட்ல உட்கார வைக்க முடியும், அடுத்த மினிஸ்டர் யார் வைக்க முடியும், எல்லாத்தையும் இன்ஃப்ளூஸ் பண்ண முடியும்ல. ஒரு குற்றவாளியா இருக்காரு, ஒரு மினிஸ்டரா இருக்காரு, ஒரு குற்றம் பண்ணிட்டாரு, அந்த குற்றத்தை என்ன பண்ணலாம்? அவங்க கோர்ட்டை ஏமாத்தி தப்பிச்சு வந்துட முடியும். அப்ப இவரால இப்போ தப்பு பண்ற ஒரு ஆளை லாவை பயன்படுத்திக்கிட்டு எஸ்கேப் வைக்கிறாங்கன்னா அதுக்கு இன்டெரக்டான அர்த்தம் யாரு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றது லா முடிவு பண்ணல, லாயர் தான் முடிவு பண்றாரு. கரெக்டா? சரி, நான் சொல்றது ஃபிக்ஷன் மாதிரி இல்ல, நம்ம ரியாலிட்டிலே பாக்குறோம்ல. நிறைய பணக்காரங்க மேல கேஸ் வரும். பட் எவ்வளவு கேஸ் வந்தாலும் அவங்கள நீங்க ஜெயில பார்க்க முடியாது. விஐபிஸ் வேர் நெவர் அரெஸ்டட். எதுக்குள்ள? இந்த டெமோக்ரஸிக்குள்ளேயே. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அகைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு தெரியுது, என்னோட ஊர்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் வந்து இந்த ரோட்டுக்கு அலோகேட் பண்ண, இந்த ரோடு போடுறதுக்கு அலோகேட் பண்ண ஃபண்ட்ல காசு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. நான் என்ன பண்றேன்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் பேப்பர்ல எழுதுறேன், இந்த மினிஸ்டர் ரோடு போடுற காசு எடுத்துக்கிட்டாரு. ஸோ நான் சொன்னது என்னது? ட்ரூத், டேட்டா. அப்படி இல்லைனாலும் ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குல்ல. ஸோ பேப்பர்ல எழுதிட்டாரு,
பட் அடுத்துல என்ன ஆகும்? இவர் ஒரு விஐபி. கண்டிப்பா லாயர் வச்சிருப்பார். லாயர் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். உங்க மேல யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களையே தப்புன்னு சொல்லி ஜெயில போட முடியும். எப்படி? இந்த லூப் ஹோல் பயன்படுத்துங்க. டிஃபேமேஷன். என்னோட ஊர்ல எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை இவரு கெடுக்கிறாரு. கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அப்ப இந்த கேஸ் ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அவர் ஜெயில இருப்பார். இதை பார்த்து மத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உங்களை குற்றம் சொல்ல மாட்டாங்க. இது யார் கொடுத்த ஐடியா? லாயர் கொடுத்த ஐடியா. லிங்க் பண்ண முடியுதா? இந்த காலகட்டத்துல வாட் இஸ் டிஃபேமேஷன்? ஒரு ஆள் தப்பு இருக்கான்னு சொல்லும்போது அவர் பேர் என்ன ஆகும்? கிட்ட தான் போகும். ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகும். நேம் ஸ்பாயில் தான் ஆகும். பட் ஒருவேளை நான் சொன்ன பாயிண்ட் தப்பா இருக்கு, உன்னோட பேர் கெட்டு போச்சு, என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கான பினான்சியல் லாஸை கொடுக்கலாம். பட் கண்டிப்பா ஒரு விஷயத்தை பேசினதுக்காக அரெஸ்ட் பண்ண அவசியம் இல்ல. லாஜிக் புரியுதா? சரி, உங்க மேல குற்றம் சொன்னவங்க மேல டிஃபேமேஷன் ஃபைல் பண்ணுங்க. அதாவது உங்க பேர் கெட்டு போச்சுன்னு ஃபைல் பண்ணுங்க. எப்படி ஃபைல் பண்ணலாம்? சிவிலா பண்ணலாம். பட் நீங்க என்ன பண்றீங்க? லாவை பயன்படுத்தி கிரிமினல் டிஃபேமேஷன் பண்றீங்க. வாட் இஸ் டிஃபேமேஷன்? ஃபேம். உங்க ஃபேமை கெடுக்குறாங்க. ஸோ டிஃபேம் கேஸ் போடலாம். 2 ஆங்கிள் போடலாம். சிவிலும் போடலாம், கிரிமினலும் போடலாம். வாட் இஸ் சிவில்? அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஃபைன் கட்டலாம், இல்ல சாரி கேட்கலாம். பட் இப்போ என்ன பண்றாங்க? ஒரு இண்டிவிஜுவல் பேசினாலே, ரைட் டு ஸ்பீச் பிராக்டிஸ் பண்ணாலே டிஃபேம் கேஸ் இது கிரிமினல். என்னோட பேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, எனக்கான ரெபுடேஷன் குறையுது, அது காரணம் அவர் தான். அவர் என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலாம். லாஜிக் புரியுதா? ஒரு சைடு மினிஸ்டர், இன்னொரு சைடு ஜெர்னலிஸ்ட், இன்னொரு சைடு லாயர். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் லா புக் வேற சொல்லுது. ரியாலிட்டியில ஒரு லா யாருக்கு யூஸா இருக்கு? ஆர்டினரி பர்சனை ஜெயில போடுது. தப்பு பண்ணவன ரிலாக்ஸ் ஆகுது இல்ல? ஓரளவுக்கு புரிஞ்சுல? பட் இந்த எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது. உலகம் முழுக்க எல்லா ஊர்லயுமே பொலிட்டிஷியன் மேல இல்ல கவர்மெண்ட் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது டிஃபேமேஷன் கேஸ் போடுறது நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்க போற ஒரு கண்ட்ரி தான் அமெரிக்கா. மீனிங் புரிஞ்சா? அதாவது ஒரு லா வந்து ஆர்டினரி பர்சனை சேஃப் கார்ட் பண்ணணும். பட் லா என்ன மாறிடுச்சு? ஒரு ஆர்டினரி பர்சன் கிட்ட இருந்து, மக்கள் கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு ஒரு பணக்காரனுக்கு, அதாவது எலைட் பீப்பிள் இஸ் யூசிங் தி லா. லாவுக்கு உருவாக்குனது காமன் பீப்பிள் ஃபாலோ பண்றதுக்கு, காமன் பீப்பிள் பயன்படுத்துறதுக்கு. பட் என்ன மாறிடுச்சு? அதே லாவை எலைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? லாவை பயன்படுத்தி தனக்கு பிடிக்காத ஆள ஜெயில போடலாம், டாக்ஸ் கட்டாம கம்மியாக்கிக்கலாம். இப்பெல்லாம் என்ன இருக்கு? லா மக்கள் கிட்ட இருந்து யார்கிட்ட போயிடுச்சு? எலைட் கிட்ட போயிடுச்சு. ஸோ ஆர்டினரி பர்சனுக்காக எழுதின லா என்ன மாறிடுச்சு? law itself becomes the weapon for the elites. ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யூஎஸ்லயும் இந்த சேம் சிஸ்டம் பார்க்க முடியும். அதாவது அவங்க ஊருக்குள்ள லா இருக்கும், டெமோக்ரஸி இருக்கும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி லாஸ் இஸ் யூஸ்டு பை எலைட் பீப்புள், டாக்ஸை குறைக்கிறதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டமா யூஎஸும் மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகளோட மெயின் தீமே தான். பட் இந்த ஆர்டிகல் என்ன பண்றாங்கன்னா, ட்ரம்ப்பை மட்டுமே எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு, ட்ரம்ப் எப்படி, பட் இந்த ஆர்டிகல்ல ட்ரம்ப் ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சு எப்படி ஒரு ஆளு யூஎஸோட பிரசிடென்ட் தனக்குன்னு ஒரு லாயர்ஸ் உருவாக்கி யூஎஸ்ல இருக்கிற எல்லா லாஸோட லூப் ஹோல்ஸும் பயன்படுத்தி பிசினஸ் பண்றாரு. எப்படி பயன்படுத்துறாரு? அந்த ஹெட்டிங் படிங்களா? தி இன்டர்பிரேஷன் ஆஃப் தி லா இன் ட்ரம்ப் லேண்ட். இல்ல கீவேர்டு எது? ட்ரம்ப் லேண்ட். டெமோக்ராட்டிக் லேண்டா இருக்கிறது ட்ரம்ப் லேண்டா மாறுது. விச் மீன்ஸ் ஒரு எலைட் பர்சன் தனக்கு பிடிச்ச மாதிரி லாவை இன்டர்பிரட் பண்றதுக்கு லாயர்ஸை பயன்படுத்தி ஈஸியா மிஸ்யூஸ் பண்றாரு. தி இன்டர்பிரேஷன் ஆஃப் லா இன் ட்ரம்ப் லேண்ட். ஓகேல? ஸோ நாம என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபுல் ஆர்டிகலும் நமக்கு யூஸ் ஆகாது, கம்ப்ளீட்டா ஒரு பர்சனை பத்தி. பட் அந்த ஆர்டிகல்ல இருந்து நமக்கு தேவையானதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். ஸோ யூஎஸ்ஏல ஒரு முக்கியமான வேலை, முக்கியமான ப்ரொஃபஷன்னா அது லாயர் வேலை. இந்த டேட்டா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 1.3 மில்லியன் லாயர்ஸ், அதாவது 13 லட்சம் லாயர்ஸ் இருக்காங்க. அண்ட் சேம் இந்தியா மாதிரியே அங்கே யார் இருப்பா? ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க. டிஃபரன்ஸ் புரியுதுல? நான் லா படிச்சிருக்கேன், எனக்கு லா பற்றி நாலேஜ் இருக்கு, நான் கேஸ் வாதாடுறேன், லாயர். நான் வந்து கவர்மெண்ட் சார்பாக வாதாடுற லாயர், ப்ராசிக்யூட்டர். ஸோ பிரைவேட் லாயர்ஸும் இருக்காங்க, ஸ்டேட் லெவல் லாயர்ஸ் இருக்காங்க, ஃபெடரல் லெவல், சென்ட்ரல் லெவல் லாயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேல? 1.3 மில்லியன் லாயர்ஸ், ஹியூஜ் அமௌண்ட்ல. பட் ஆக்சுவலாக பார்த்தா நம்பர் எப்போதுமே உண்மையை சொல்ல அவசியம் கிடையாது. இவ்வளோ பேர் இருந்தாலும் யூஎஸோட பவர் ஸ்ட்ரக்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லாயர்ஸ் இருப்பாங்களே, ரொம்ப கம்மி பேர் தான். இல்லை எப்படி யோசிங்களா? யூஎஸோட டாப் 30 கம்பெனிஸ், பிக் 30 கார்பரேட்ஸ், இவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு 1000 பேர், இல்லைனா 4000. அப்போ ரியாலிட்டியில் இந்த லாயர்ஸ் தான் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்றாங்க, சிஸ்டமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ இல்லை நீங்க இப்படி யோசிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், பட் யூஸ் ஆகும். உங்க ஊர்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் இந்தியாவில் எஜுகேஷன் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். அதானே? எங்க ஸ்டேட்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது, அதான மீனிங். பட் ரியாலிட்டி அந்த ஸ்டேட்டோட டாப்பர்ஸ் வெறும் 10 ஸ்கூல்ல இருந்து மட்டுமே வந்திருப்பாங்க. ஒரு 10 எலைட் ஸ்கூல்ல எல்லா டாப்பர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ எப்பொழுதுமே டோட்டல் நம்பர்ஸை பார்க்க கூடாது. ரியாலிட்டி எத்தனை ஸ்கூல் உண்மையாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, லிங்க் பண்ண முடியல. பவர் கான்சென்ட்ரேஷன் இவங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ மற்ற ஸ்கூல்ல அவ்வளோ எஃபிஷியன்ட்டா டாப்பர் உருவாக்க முடியலனா என்ன ரீசன்? மேபி எல்லா முக்கியமான ஸ்டாஃப்ஸும் அந்த பெரிய ஸ்கூலுக்கு காசுக்காக போயிருப்பாங்க. சேம் தான் இங்க. பார்க்க லாயர்ஸ் நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியும். நிறைய லாயர்ஸ் வந்து சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் இதில் ஹேண்டில் பண்றது தெரியும். பட் இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். ரியாலிட்டியில சில லாயர்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்போ பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த ஃபுல் சிஸ்டத்தையும் ரொம்ப சில பேர் தான் டாமினேட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன? எலைட் கேப்சர். ஹோல் சிஸ்டத்தையும் டாமினேட் பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ யூஎஸ் போனீங்கன்னா நிறைய லாயர்ஸ் சர்வைவல்காக கேஸ் நடத்திட்டு இருப்பாங்க. இது ஒன் சைடு தான். பட் இன்னொரு சைடு நீங்க ஒரு பயங்கரமான பேட்டர்னை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், லாவை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான காசு சம்பாதிக்கலாம். லா பிகம்ஸ் தி கேட்வே ஃபார் மணி, கேட்வே ஃபார் வெல்த். எப்படி? ஃபர்ஸ்ட் நீ பப்ளிக் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிருப்ப, நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்ப, நாலேஜ் வளர்த்திருப்ப, டாப்பா மாறி இருப்ப. அடுத்த பண்ணுவேன், உன்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு டாப் கார்பரேட்ல ஜாயின் பண்ணி அதுக்கு டிமாண்ட் பண்ணி பயங்கரமான சேலரி வாங்கிப்பேன். டாப் கார்பரேட்ல ஜாயின் பண்ணி
உன்னோட ஸ்கில்லை காமிச்சு ஹையஸ்ட் அமௌண்ட்டை ஹையஸ்ட் பேமெண்ட்டை உன்னோட ஸ்கில்லை காமிச்சு ஹையஸ்ட் சம்பளம் வாங்கிப்ப. மேசிவ் சேலரிஸ். லா நாலேஜை கேபிட்டலாக மாற்றுறது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் படத்தில் பார்ப்போம்ல, சேம். இருக்கிற கேசஸ்ல எது வந்து ஹை ப்ரொஃபைல் கேசஸ் இருக்கிறதுலே பெரிய கிரிமினல் கேஸ் இருக்கும்ல, அந்த கேஸ் எடுத்துக்கிறது. அந்த கேஸ்ல யாரு மோஸ்ட் பவர்ஃபுல்லோ, யாருக்கிட்ட அதிகமாக காசு இருக்கோ அவங்க சைடு நின்று அவங்களுக்காக வாதாடி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேர் வாங்கிப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், அவங்க பேர் பொலிட்டிக்கல் சர்க்கிளில் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுவாங்கல்ல. ஸோ தீஸ் லாயர்ஸ் ஒன்லி டிஃபெண்ட் தி பவர்ஃபுல். இப்போ அடுத்து மூணாவது பேட்டர்ன், தி ட்ரம்ப் எஃபெக்ட். ஸோ ட்ரம்ப் என்ன பண்றாரு, தனக்கு ஒரு டீம் உருவாக்கிப்பார். லாயர் ஈகோ சிஸ்டம். இவங்களோட வேலையே வந்து மூணே வேலை தான். ட்ரம்போட கம்பெனிஸ்க்கு டாக்ஸ் எப்படி குறைக்கலாம், எப்படி போய் சொல்லி லோன் வாங்கலாம், ஒருவேளை மாட்டிக்கிட்டா எப்படி கேஸ் டிலே பண்ணலாம், விச் மீன்ஸ் லாயர்ஸை பயன்படுத்தி தன்னோட கம்பெனியோட ப்ராஃபிட்டை அதிகமாக்குறது. அப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் லாயர்ஸ் ஆர் தி பிசினஸ் பீப்பிள். ஸோ இது ஒரு சைடு லிங்க் பண்ண முடியுதுல, லாயர்ஸ் ஈகோ சிஸ்டத்தினால பிசினஸ் டெவலப் பண்ண முடியுது. இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், நம்மளோட அப்போசிஷன் யாரு, அப்போசிஷன் பார்ட்டிஸ் யாரு, நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் அட்டாக் பண்றதுக்கு லாவை எப்படி பயன்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லா ஆஸ் தி பிசினஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து லா ஆஸ் தி வெப்பன், லா ஆஸ் தி பப்ளிக் டிராமா. ஸோ லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எந்த லாவை பயன்படுத்தி யார் மேலே குற்றம் சொல்லலாம், அதுக்கு என்ன ஒர்க் பண்றாங்க. ஸோ லாயர்ஸ் எதை பண்றாங்க, அதில் வர காசு ப்ராஃபிட் ஷேர் ஆகுமா. அப்போ என்ன ஆகுது, ட்ரம்பை சுற்றி ஃபுல்லாகவே எலைட் லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு லாயர் ட்ரை பண்ணுவாங்க. என்ன ரீசன், யாரு பயங்கரமான லாயர் இருக்காங்களோ ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, அதிகமான காசு கொடுப்பாரு. இது எல்லாத்தோட அண்ட் கடைசியா இது எல்லாத்தோட பிக்கஸ்ட் பாயிண்ட், எப்ஸ்டைன் மேக்ஸ்வெல் ட்ரம்ப் ட்ரையாங்கிள். பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. எப்ஸ்டைன் யாரு, ஒரு பணக்காரன், ஒரு ரிச் மேன். என்ன பண்றாரு, அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ், சின்ன பசங்களை செக்ஷுவலி அபியூஸ், செக்ஷுவல் டிராஃபிக்கிங். மேக்ஸ்வெல் யாரு, எப்ஸ்டைனோட க்ளோஸ் அசோசியேட், ஒரு உமன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த கேர்ள்ஸை ரெக்ரூட் பண்றதே இவங்க தான். ஸோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு மேக்ஸ்வெலுக்கு ஜெயில் தண்டனை வந்து 20 years. பட் எப்ஸ்டைன் இறந்து போயிடார். மேபி சூசைடா இருக்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே க்ளோஸ் அசோசியேட் வித் ட்ரம்ப். ட்ரம்ப் மட்டும் கிடையாது, இந்த சர்க்கிளில் நிறைய பொலிட்டிஷியன்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய ஆக்டர்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா யூஎஸ்ஓட நிறைய பவர்ஃபுல் பீப்புள் இந்த ஸ்கேண்டல்ல மாட்டிருக்காங்க, லிங்க் ஆயிருக்காங்க. பட் ஃபுல்லாவே சீக்ரெட்டா இருக்கு. ஒரு பக்கம் அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ், இன்னொரு பக்கம் யூஎஸ்ஓட டாப் பவர்ஃபுல் பீப்புள். பட் அந்த இஷ்யூ ஆயிடுச்சு, அப்படி அமைதியா இருக்கு. மேலே பார்த்தோம்ல, எப்ஸ்டைன் மேக்ஸ்வெல் தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் ட்ரம்ப். நிறைய போட்டோஸ் இருக்கு. இவங்களோட ஈவென்ட் நிறையவே ட்ரம்போட பிரைவேட் கிளப்ல நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ லிங்க் இருந்தும் ட்ரம்ப் ஒன்றும் பண்ணல. என்ன ரீசன், லாயர்ஸ் ஈகோ சிஸ்டம். ட்ரம்ப் மேலே மட்டும் ஒரு 4000+ கேசஸ் இருக்கு. டிஃபமேஷன்ல இருந்து, டாக்ஸ் ஃப்ராட்ல இருந்து, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து ஒரு 4000+ லா கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. பட் எந்த கேஸ்லுமே அவர் ஜெயில் போனது கிடையாது. என்ன ரீசன், ஃபைண்டிங் அவுட் தி லூப் ஹோல்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் கோர்ட்ன்றது டீல் மேக்கிங் பிளேசஸ். ஓகேல. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், ரூல்ஸை பிரேக் பண்றது வேற, ரூல்ஸையே நமக்கு டூல்ஸாக பயன்படுத்துறது வேற. லா பிகம்ஸ் தி டூலா, ஒரு கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு, டிலே பண்றதுக்கு, ஆப்போனன்ட்ஸ் அட்டாக் பண்றதுக்கு, தன்னோட பணத்தை சேவ் பண்ணிக்கிறதுக்கு, இவ்வளவு விஷயத்துக்கு இது பயன்படுது. யூஎஸோட லாவே பயன்படுது. அதுக்கு என்ன ரீசன், வழக்கமான ரீசன். நம்மளோட இல்ல யூஎஸோட கோர்ட் சிஸ்டத்தோட ஜுடிஷியரோட மெயின் கோர் பாயிண்ட் என்ன, ப்ரீசம்ப்ஷன் ஆஃப் இன்னோசன்ஸா. இந்த ஐடியா எது கொண்டு வந்தாங்க, ஒரு காமன் மேன் மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா உடனே என்ன பண்ணாதீங்க, குற்றவாளியை பார்க்காதீங்க, கேஸ் நடக்கட்டும். கேஸ் நடந்து தீர்ப்பு வரைக்கும் அவர் யாரு, இன்னோசன்ஸ், ப்ரீசம்ப்ஷன் ஆஃப் இன்னோசன்ட். பட் இந்த ஐடியாவை யார் பயன்படுத்திக்கிறா, ட்ரம்ப் பயன்படுத்திக்கிறார். கேஸ் முடிகிற வரைக்கும் டிலே பண்ணி பவர் இருக்க முடியுது. செகண்ட் பாயிண்ட், ரீசனபிள் டவுட். ஈவன் போலீஸ் வந்து உங்க மேல நிறைய டவுட் சொன்னாலும், ஒரு பெரிய டவுட் இருக்கா, ரீசனபிள் டவுட் இருக்கா, அது இருந்தால் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணணும். இது யாருக்கு யூஸ்ஃபுல், காமன் பர்சனுக்கு யூஸ்ஃபுல். பட் யார் பயன்படுத்திக்கிறா, எலைட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ரைட்ஸ் அகேன்ஸ்ட் தி செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஒரு இண்டிவிஜுவலை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணியோ அதை சொல்லுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் யாருக்காக, காமன் பர்சனுக்காக. பட் யார் பயன்படுத்துறா, எலைட் பீப்பிள். அப்போ தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது ஆல் தி ஐடியாஸ் வேர் டிசைன்ட் ஃபார் சிட்டிசன்ஸ். பட் இட் இஸ் டைரக்ட்லி யூஸ்ஃபுல் ஃபார் மிஸ்யூசிங் தி பவர்.